ஸோ நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தது வந்து சபை ஆ. என்னன்னு சொல்லி பார்த்தோம். சபையோட மகிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சொல்லி ஓகேவா அந்த லிஸ்ட். புத்திர ஸ்வீகாரம் சொல்றது வந்து அந்த இதை பார்த்தோம். அப்புறம் என்னன்னா அவருக்கு வந்து தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறாங்க ரகசியம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து அவங்க வந்து அது சாகாமை, அழியாமை, நித்திய ஜீவன், அழியாமை நித்திய ஜீவன். நிச்சயம் பெற்றுக்கொள்றாங்க, மகிமை கனம் பெற்றுக்கொள்றாங்க, அவருடைய சொத்துக்கு பங்காளிகளாகிறோம். பங்காளியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி பார்க்கணும்னா சர்ச் அதோட க்ளோரி, ஆனரு, ஜேர்னல் லைஃப் சொல்லிட்டு நம்ம நிறையா பார்த்தோம். ஓகே, ஸோ அது மாதிரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ் அவங்க புத்திரர்கள் தேவ புத்திரர்களாக இருக்கணும். ஸோ சன்ஸ் தூதர்களையும் நியாயந்திருப்போம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமுக்கு பங்காளி ஆகிறோம். அப்புறம் கிங்கு, ப்ரீஸ்ட்டு, ஓகே, ஆசிரியர்களாகிறோம், ராஜாக்களாகிறோம், ஆசிரியர்கள் ஆளுகை பண்ணுறோம். கடவுளோட சிங்காசனே நம்ம உட்கார்றது. ஸோ அப்படியே பார்த்தோன்னா நிறையா ஓகே, பிரைடு, மணவாட்டி, ஓகே, அப்புறம் எலெக்ட், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், செயின்ஸ், புனிதர்கள், பரிசுத்தவான்கள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறையா சொல்லப்பட்டே இருக்கு சொல்லி கொடுக்குறோம். இது கிருபை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கிரியைனால கிடைச்சதா பார்த்தீங்கன்னா பை ஒர்க்கா இல்லை கிரியை சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்த பியோர் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபேவர், அவருடைய இரக்கம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பூமி அழிக்கணும் சொல்லி தேவன் நினைக்கும்போது 8வது சொல்றாங்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை கிடைத்ததுன்னா என்னது? தேவன் வந்து நோவாவை தெரிந்து கொண்டார். காப்பாத்தலாம் சொல்லி வச்சு யாரும் என்ன பண்ணல, காப்பாற்ற பண்ணல. சரி சொல்ற வார்த்தை ஃபேவர், கிரேஸ். ஓகே, அவர் கண்ணில் வந்து தயவு கிடைச்சது. அந்த மாதிரி என்னதுன்னா நம்மளுக்கு வந்து தேவனோட கண்ணில் கிருபை கிடைத்தது சொல்லி கொடுக்குறது. ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இது கிடைச்சது சொல்லி கொடுக்குறது. ஓகே, அப்போ நம்ம என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவ அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரத்தை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு விசுவாசிக்கிறோம். விசுவாசோன்னா ஞானஸ்தானம் பெறுறோம். ஞானஸ்தானம் பெற்றவுடனே பரிசை கொடுக்க போது இது வரைக்கும் தேவன் என்ன பண்ணிடுறாரு, நம்மளை கொண்டு வந்துடுறாரு. ஓகே, இந்த ஃபேவர் சொல்றதுனா ஃபேவர்னா இதுதான். ஓகேவா, இது வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னதுன்னா அந்த அழைப்பு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணோம், கிரியை செய்யணும். ஃபெய்த் அண்ட் டீட். இது என்னதுன்னா விசுவாசிக்கிற கிரியை. என்ன விசுவாசிக்கிறோமோ அதை என்ன பண்றோம், அறிக்கை பண்றோம். ஆமா, சாட்சியா இருக்கணும். ஓகேவா, சபை பக்தி விருத்திக்கும்
சுவிசேஷ ஊழியத்துக்காக. ஓகே. ஆமாம். அப்ப இதுதான் நம்ம டீல் பண்றது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்பல் சொல்றோம். சொல்கிறோம். காஸ்பலை வந்து என்ன பண்றோம்? ப்ரீச் பண்றோம். போதிக்கிறோம். ஓகே. ஓகே. அறிக்கையிடுறோம். ஓகே. அது பண்ணிட்ட பிறகு கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க? சபையில சேருவாங்க. சேரும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். அவங்கள பக்தி விருத்திக்கு கொண்டு வர்றது. தான் நம்ம பார்க்குறது. ஓகே. ஸோ ப்ரீச் அப்புறம் டீச் சொல்கிற பாயிண்ட் பார்க்குறோம். என்னன்னா நம்ம எங்கே படித்தாலும் வந்து எல்லாருமே என்ன ஆகணுமா? டீச்சர் ஆகணுமா? 5ஆம் அதிகாரம் ஒரு சபையில் இருக்கவங்க எல்லாருமே என்ன ஆகணும்? டீச்சர் ஆகணும். டீச்சர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பைபிள் என்ன இது போட்டிருக்குன்னா, சுவிசேஷம் வந்து நீங்கள் இந்த விசுவாசி ஆன போதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை சாட்சியை அறிவிக்கணும். ஓகே. எதனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மாதம் ஞானசனம் எடுத்து 1 நாள் தான் ஆகுது, இல்லைன்னா 1 மாதம் ஆகுது வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் வேலை என்னதுன்னா ப்ரொக்ளைம். உங்க தெரிஞ்சவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். ஓகேவா? முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஆனால் என்னதுன்னா ப்ரொக்ளைம் பண்ணணும். ஓகேவா? பரிசு பெற்றவனும் உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்களும் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராகணும். இது வந்து சுவிசேஷனுடைய வேலை, இல்லைன்னா ப்ரொக்ளைம் பண்ணுறது, சாட்சியை அறிவிக்கிறது. நான் எதிர்த்து விசுவாசிக்கப்படும் வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்றது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. டீச் ஆகுது, டீச் பண்றது, போதிக்கிறது. அதே யாருக்கு போதிக்கணும்னா சபைக்கு, சபையில கூடி வர மக்களுக்கு. ஓகே. ஒட்டுமொத்த ஒரு எல்லாருமே கேட்டு வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பக்தி விருத்தியும் காரியங்களுக்கு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு. ஓகே. என்னன்னா இத எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. என்னாச்சா இவங்க வந்து திருப்பியும் வந்து இதை குழம்பிட்டாங்க. சுவிசேஷ அஸ்திவார போதனையில அதாவது திருப்பியும் போதிக்க வேண்டியது இருக்கு. ஆனா காலத்தை பார்த்தால் இவங்க என்ன இருக்கணும்? போதகராக இருக்கணும். அவங்க டீச் பண்ணிருக்கணும். போதகராக இருக்க வேணும். ஓகே. ஆனா என்ன பண்றாங்க? தெரியல சொல்லிக்கோ. டீச்சரா இருக்க வேண்டியவங்க இவங்க என்ன பண்றாங்க? அதிலே குழப்பிக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு என்னதுன்னா டைம் இருக்கு, டைம் ஃப்ரேம். ஓகே. காலம். காலம் வந்ததுன்னா என்ன? ஒரு காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள அவங்க என்ன ஆகணும்? ரெடியா தயாராகணும்ல. ட்ரெயின் ஆகணும். டீச்சர் ஆகணும். டீச்சர் ஆச்சுன்னா என்னதுன்னா அவங்க கூடி சபையில சேர்க்கப்படுற மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுவோம்? போதிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவோம்? பக்தி விருத்தியின் காரியங்களுக்கு அளவுக்கு அடுத்தடுத்து வளர்ந்துடணும். அப்படி வளர்ந்துருக்கணும். ஓகே. வளரலன்னா என்ன ஆச்சு? அவங்க ஒன்றும் பால் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. பால் சொல்றது அஸ்திவாரம். ஓகே. திடமான ஆகாரம் சொல்றது தான் மேல்கட்ட போதனை. ஓகே. ஓகே. அது மேல்கட்ட போதனை வந்து யாருக்கு தகும்? பூர்ண புருஷனுக்கு தகும். அதனால தான் 13ஆம் வசனம் படிங்க. பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூர்ண வயதுள்ளவர்களே தகும். அப்ப என்ன ஆகும்னா இவங்க எல்லாரும் டீச்சர் ஆகணும். எல்லாருமே மெச்சூர் ஆயிடணும். அப்பதான் வந்து பலமான ஆகாரத்தை சாப்பிட முடியும். ஓகேவா? குழந்தையாவே இருந்தாங்கன்னா வந்து அப்படியே தான் இருக்க வேண்டியதுதான். அப்ப இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. பைபிள்லயே டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து எடுத்துக்கிட்டது 3 வருஷம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூட இருந்த அப்போஸ்தலர் எடுத்துக்கிட்டது 3 வருஷம். 3 வருஷம். ஸோ பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஒரு சபையில நீங்க வந்தீங்கன்னா, இந்த மெய்யான சபைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து 3 வருஷம் கிட்ட போயிட்டு இருக்கு. மற்றபடி என்னதுன்னா பிரசங்கம் பண்றது நீங்க ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிடலாம். ஆமா. ஏன் 3 வருஷம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன ஆகணும்னா வளரணும். வளர்றதுக்கு டைம். அப்பயே வளரலன்னா வந்து அப்படியே திடமான ஆகாரம் பெற்றுக்கொள்ளும்.
கொள்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வளர்றதுக்கு இன்னும் அடுத்த வருஷம் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து இது ஒரு ஓட்டம் மாதிரி தான், ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். ம் பந்தயத்தை பற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏன்னா போடும். டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, டைமும் கொடுக்குறாரு காடு. ஆமாம். டைம்குள்ள டக்குன்னு ஓடிடணும். ஓகே, ஓகே அது மிஸ் ஓகே. ஆச்சுன்னா வேற யாராவது அந்த பந்தயத்தில் வின் பண்ணிடுவாங்க. ஆ ம் ஓகே, ஓகே. ஸோ அது பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நீதிப்படுத்தப்படுது, நம்ம செய்ய வேண்டிய கிரியை சொல்லி பார்த்துட்டோம். அப்புறம் மனம் திரும்புதல் பற்றி பார்த்தோம். ஓகே, ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சரீரம் வந்து செத்ததா இருக்கு. ஓகே, இதுல எந்த நன்மையும் இல்லை சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ளஷ், மாம்சீக சிந்தை, அப்புறம் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை. ஸோ மாம்சீக சிந்தை சொல்லும்போது மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே என்னதான் மாம்சீக சிந்தை. மாம்சீக சிந்தை. இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே. ஓகே, அதை பற்றி யோசனை சிந்தைகள் எல்லாமே இது என்னதுன்னா வரப்புற காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம். ஓகே, எதிர்காலத்துக்குரியது. ஓகே, படத்துக்குரியது. ஓகே, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கான காரியங்கள் அதை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தை. ஆவி சிந்தை. இதுல நம்ம என்ன ஆகும்னா நம்ம பாவம் சொல்லும்போது மாம்ச சிந்தை மரணம். ஆமா, பைபிள் என்ன படிச்சோம்னா பாவம் தான் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். ஆனா இங்க புதிய பவுல் என்ன சொல்றாருன்னா மாம்ச சிந்தை மரணம் சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன புரியுது, ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி போட்டிருக்கும்போது அது அப்படியே என்ன ஆகுதுன்னா ஃப்ளஷ் மைண்ட் இஸ் டெத்னு போட்டுருச்சு. ஓகே ஓகே, அந்த வழியில போனோம்னா மரணத்துக்கு தான் போகுமா, மரணம் தான். அப்ப அதை எதுக்கு சொல்றாங்க, கம்பேர் பண்றாங்கன்னா பாவமா சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ல ஒருத்தர் வந்து ஒரு பொருத்தனை எடுத்திருக்காங்க. ஓகே, நான் தேவனுக்கு என்று நான் வாழ்றேன் சொல்லிட்டு ஞான சமயத்துல எடுத்துட்டாங்க. அந்த பொருத்தனை கீவ் பண்ணலன்னா அதுவே என்ன ஆயிடுது, பாவம் ஆயிடுது. பாவம் ஆயிடுது, பாவத்தின் சம்பளம் மரணம் ஆயிடுது. மரணம் ஆயிடுது. ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்றதே வந்து என்ன ஆயிடுதா, பாவம் ஆயிடுது. பாவம் ஆயிடுது. நீ ஒரு பொருத்தனை பட்டீங்க, நீங்க அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்க, நான் உங்களுக்காக வேலை செய்யற சொல்லியாச்சு. ஆமா, சொல்லிட்டு நம்ம வந்து செய்யாம இருந்தாலும் என்ன ஆயிடுது, பாவம் ஆயிடுது. ஓகேவா? ஸோ காட் கேட்கறது என்னன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, அது கேட்டபடி நீங்க மாறணும். ஒரே நேரத்துல ஒரே நாள்ல நீங்க வந்து உங்க மைண்ட் ஃபுல்லா வந்து மாறிட்டாங்க, மாற்றதான் இருக்கும். ஓகேவா? ஆனா ஸ்லோவா தேவன் வந்து கத்துருவார், புரிய வைப்பார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும், அந்த ப்ராக்ரஸ் காமிக்கணும். ஓகேவா? வளர்ச்சியை காமிக்கணும் சொல்லி பார்க்கணும். அந்த வளர்ச்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆகும் சொல்லி பார்க்கணும். அப்போ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேமாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டு போயிட்டா. ஆமா, என்னதுன்னா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டு போனால்தான் என்ன ஆச்சு அவனுக்கு, மரணம். ஓகே, ஆமா, மரணம்னா இது என்ன மரணம் அவங்களுக்கு, செகண்ட் மரணம் ஆயிடுச்சு. அவன் ஏதாவது தப்பு பண்ணாம போட்டிருக்கா, பாவம் பண்ணாம போட்டிருக்கா, இல்ல. அப்போ எதை மீறினா இவன், ஒப்பந்தத்தை. ஓகே, ஸோ அதுதான் இங்க பாக்குற டிஃபரன்ஸ். ஓகேவா? என்னன்னா என் குடும்பத்தை நான் பார்க்க போயிட்டேன் சொல்லி தேவன் சொல்லலாம். ஓகே, எங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிட்டேன், ஓகே சொல்லி சொல்லலாம். ஆனா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பொருத்தனையில என்ன பண்ணீங்க, எல்லாத்துக்காட்டிலும் நான் உமக்கு தான், நான் உலகத்துக்கு மறிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப யாராவது செத்து பண்ண போனா வந்து அவங்க குடும்பத்தை போய் பார்க்க போகுமா, இல்ல போகாது. ஓகே, ஒரு யுத்தத்துல நடந்துட்டு இருக்கும்போது வந்து மிலிட்டரியில இருக்க ஆள் வந்து நான் போய் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்க சொல்லிட்டு வந்துடுறேன் சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல, முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் பவுல் வந்து கம்பேர் பண்றாரு. ஓகே, ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுவான், வீட்டு கணக்கை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. மரித்தோரை ஆக்கம் பண்ணிட்டோம், நீ என் பின்னாடி வாசலியே சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ நம்ம பார்த்துக்கிறதுல ஓகே, காட் வந்து அதுக்கான கிருபை இது செய்வாரு. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல, புரிதல் என்ன பார்க்குறோம்னு சொல்லிட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய முதலிடம் கொடுக்குற விஷயம். அது தவிர்த்து மிச்சது எல்லாமே அது நீங்க அதுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற விஷயங்கள் வந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தடை இல்லாதபடிக்கு ஓகே அது நார்மலா நடந்துட்டு தான் இருக்கும்.
நடந்தார். ஓகே. ஓகே. அதே நேரத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, யோப் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி நம்ம பார்க்கறது. ஆமா. அதுல யார் இம்பார்ட்டன்ட்? யோப் இம்பார்ட்டன்டா? யோபோட பசங்க இம்பார்ட்டன்டா? யோபு தான் இம்பார்ட்டன்ட். ஆனா யோபோட பசங்க தான் என்ன பண்றாங்க? அவர் வந்து காலையிலேயே எந்திச்சு அவங்களுக்கு வேண்டுதல்லாம் பண்றாரு. வேண்டுதல் செய்றாரு. ஆமா. ஓகே. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நொடியில செத்து போயிட்டாங்க. இறந்துட்டாங்க. ஆமா. அதுதான் லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா யாருக்காக யாரை சோதிக்கிறதுக்காக தேவன் அதை பண்ணாரு? யோபு சோதிக்கிறது. யோப சோதிக்கிறதுக்காக. ஓகே. அப்போ யாரோட யார் தேவனோட பார்வையில வந்து முக்கியமா இருக்காரு? யோபு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான வாழ்க்கை. எல்லாருமே ஒரு டென்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டென்ட்னு சொல்லும்போது இந்த தீப்பொறி சரீரத்தில் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். ஓகே, பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்கட்டும். ஓகேவா? அதுல மெய்யானவர் யாருன்னு சொல்லி தேவன் மட்டும்தான். அவரை பற்றி கொள்றது தான் நம்மளுடைய வேலை. ஓகே, எல்லாத்துக்காட்டிலையும் நம்ம அன்பு செலுத்தணும். ஓகே, அதுக்கப்புறம் வேணா நம்ம பசங்களை அன்பு செலுத்தினா இதை செலுத்தலாம். ஆனா எப்ப நம்ம வந்து அவரை காட்டிலும் நம்ம அதை பசங்களையோ இல்லைன்னா மனைவியோ இல்லைன்னா பெற்றோரையோ அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அது அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அவரை விட்டு என்ன பண்றோம்? விலகிடுறோம். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஒரு இமோஷன்ஸை அந்த கனெக்ட் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி வச்சு தேவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். இது எப்பயுமே என்னதுன்னா இமோஷனல் கனெக்ட் வந்து என்னதுன்னா நம்ம ரத்த சம்பந்தமானது, நம்ம கூட பிறந்தவங்க சம்பந்தமானது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாயிடுது நமக்குள்ள. ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ பயந்துருவோம். ஓகேவா? ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஓகே தான், மனுஷ இயல்பு. ஆனா நம்ம தான் அந்த பழிக்கு ஒத்து கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப என்னதுன்னா அந்த இமோஷனல் கனெக்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா மூளையை சிந்திக்கிறோம். அதனாலதான் வந்து ஆவிக்குரிய சிந்தை சொல்றதே என்னதுன்னா வந்து மாம்சீக சிந்தை சொல்றது வந்து மாம்சம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றது. இமோஷன்ஸ், அந்த என்னதுன்னா எல்லா வித வெறுப்பு அதெல்லாமே வந்து என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, கோவம் வர்றது எல்லாமே என்னது மாம்சத்தின் அந்த சூழ்நிலை வச்சு வெளியே சொல்லி காமிச்சிடுறோம். சூழ்நிலை வச்சு அது நடக்கிறது. ஓகேவா? ஆனா ஆவிக்குரிய சிந்தை சொல்றதுதான் வந்து மைண்ட் கண்ட்ரோல். ஓகே, அது வந்து எது தேவனுடைய சித்தமா இருக்கு, எது பிரோஜனமா இருக்கு, எது வந்து புண்ணியமா இருக்கும், எது புகழ் தரும், எது உத்தமமானது சொல்லிட்டு போல் சொல்றாரு பாத்தீங்களா? புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அப்படிப்பட்ட சிந்தை தான் வந்து ஆவின் சிந்தை. ஓகேவா? அதுல இருந்து நீங்க ரியாக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எது கரெக்டா அதுதான் பண்ணுவீங்க. என்னதுன்னா சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க கோவத்துல வந்து என்ன பண்றோன்னே தெரியாது யாருக்கும். கோவத்துல இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இமோஷன்ல வந்து கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியாது யாராலுமே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் ஒரு வெயிட் பண்ணுங்க, 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் கோவம் தணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்புறம் நீங்க சரியான முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்க நம்ம பாக்குறது. ஓகே, சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனாலும் நம்ம வந்து மாம்சீக சரீரத்தில் தான் இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பாவம் இல்லை என்பதுமானால் நம்ம நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். என்ன பண்ணுவோம்? டெய்லியுமே அறிக்கை பண்ணுவோம். தேவனே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செஞ்சிருக்கேன். நான் தெரிஞ்ச காரியங்கள்லாம் இந்த காரியங்கள் நான் தெரிஞ்சு பண்ணியிருக்கேன், தெரியாத காரியங்கள் எனக்கு தெரியல, அதுல தப்பி வைங்க, உதவி செய்யுங்க சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே என்ன பண்ணணுமா? அறிக்கை. ஓகேவா? ஸோ உண்மையிலே உணர்த்தப்பட்ட பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் அவர்கிட்ட வந்து வேண்டுதல் கேட்டு அதுல இருந்து தேவனே என்னை மீட்டுக் கொள்ளுங்க, என்னை காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க சொல்லலாம். சொல்லிட்டு பிறகு நம்ம அவருடைய பணி வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஓகேவா? தேவனுடைய வேலைகளை. ஆனா இதுல என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பி அதே நாள்லயே திருப்பி அதே தப்பு செய்யலாம். ஆனாலும் வந்து நீங்க மனப்பூர்வமா செஞ்சீங்களா இல்லைன்னா வந்து அது உங்களுடைய பலவீனத்துல செஞ்சீங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே அது பலவீனமா இருந்ததுன்னா திருப்பி நீங்க மனைவி கேட்டீங்கன்னா தேவனுடைய கிருபை இருக்கு அதனால யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி சொன்னீங்கன்னா அதுல அங்க மன்னிப்பு கிடையாது. அது கடின இருப்பா போய் உண்டாக்கும். அதான் நம்ம பார்த்த மாதிரி நம்ம செய்யற எந்த ஒரு தப்பித்தங்களும் எந்த ஒரு புண்ணிய நல்ல காரியங்களும் வந்து தேவனை எஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. நம்மளே ஏமாத்தி சொல்லி பாக்குறோம்.
அப்படி பார்க்கும்போது நம்ம மனம் திரும்புதல் சொல்றது இங்க பார்த்தோம். ஓகே. அனுதினம் மனம் திரும்பணும். அதான் அஸ்திபாரத்தின் முதல் சப்ஜெக்ட். இதுவே பாயிண்ட். சப்ஜெக்ட். ஆமா. செத்த கிரையிலிருந்து செத்த மனம் திரும்புதல். கிரியைகள மனதிருக்கலாம். மனம் திரும்புதல் சொல்லி பார்க்கிறோம். ம். சரி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா என்னதுன்னா, ஆ இப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை தெரிஞ்சுச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா நீதி அடைகிறோம். இவ்வளவு பெரிய மகிமை நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம டெய்லியுமே வந்து மனம் திரும்பி அந்த செய்ய வேண்டிய கிரியை என்னது? சுவிசேஷ ஊழியமும், ஆ அதுக்கப்புறம் பக்தி வித்தின் காரியங்களும் சபையில வந்து பண்ண வேண்டியதுதான் நம்மளுக்கு ஊழியமா வேலை. இருக்கு. ஓகே. மத்தபடி மிச்சது எல்லாத்தையும் செஞ்சாலே தேவன் என்ன பண்றாரு? மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்தா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஞானஸ்தானம்னா என்னது? ம். இப்போ இந்த 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 வழியில நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பாடுகள் இருக்குமா இருக்காதா? சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாடுகள் இருக்கும். இருக்கும். ஓகே. நம்ம அதான் பார்த்தோம் என்னது? அவரோட கூட பாடுகள் பட்டா அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஓகே. அவரோட கூட மரித்தால் அவரோட உயிர்ப்பி உன்னதங்களில் பிறக்கும். அவருடைய ஆளுகை செய்வோம் சொல்லி பார்க்கணும். அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட பாடுபட்டால் அது 2 அதிகாரம் படிங்க. If we அவரோட கூட வாழ்வோம். நம்ம பிழைத்தும் இருப்போம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். ஓகே. ஸோ என்னதுன்னா அவரோட கூட மரிக்கிறதுனா என்னதுன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தன்னையே ஜீவபலி ஒப்பு கொடுத்து மரித்தாரோ, அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேட்டர்ன்ல மரிச்சாங்க. அதே மாதிரி தான் நீங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 10-9 எவ்வளோ நாட்கள் ஆண்டவரே சொல்லி கேட்பாங்க. How long? Revelation 6ஆம் அதிகாரம் 5வது முத்திரை. அப்போ படிங்க. அவர் 9 தானே? 6-9 அதிலிருந்து. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியை நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். என்ன போட்டிருக்கு? தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை. சாட்சி நிமித்தமும் சொல்லும்போது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள், ஓகே, பாடுபட்டவர்கள், அவர்களுடைய ஆத்மாக்களை கண்டேன்னு சொல்லும்போது என்னதுன்னா, அவங்கள ஆத்மா சுத்திட்டுலாம் இல்ல, அவங்க இறந்துருக்காங்க, அதுதான் செத்து போயிருக்காங்க. அத மெட்டாஃபரா சொல்றாங்க. ஓகேவா? அடையாளத்துவமா சொல்றாங்க. அதுதான். ஓகே. ஆமா. அப்படியே படிங்க 10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ என்னதுன்னா லிட்டரலா கூப்பிடல. இப்ப எப்படி ஆபேலின் ரத்தம் வந்து கூப்பிட்டதை காட்டிலும் சொல்லும்போது பார்க்கணும்னா, ஆபேல் ரத்தம் கூப்பிடல. ஆபேல் வந்து அநியாயமா சாவடிச்சிருக்கும்போது வந்து அந்த அநியாயத்துக்கு வந்து தீர்ப்பு எப்ப கிடைக்கும் இல்லையா? தீர்ப்பு நியாயம் இல்லையா? அந்த மாதிரி கேட்குற மாதிரி. அந்த மாதிரிதான் இங்க என்னதுன்னா, எங்களை வந்து சாவடிச்சிருக்காங்களே சொல்லிட்டு அது தீர்ப்பு என்னது சொல்றாங்கன்னா வந்து வெயிட் கேட்கற மாதிரி எனக்கு சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க. மெட்டாஃபர்ல, ஓகே, அடையாள பாஷையில சொல்றாங்க. அது சொல்லும்போது அப்போ அவங்க என்ன நடக்குது படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன போட்டிருக்கு? தங்களை போல உடன் பணிவிடைக்காரர்களுக்கு நடக்கும் கொலை செய்யப்படுறவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்றாரு. அப்ப என்னதான் அவரோட கூட அவரோட மரித்தால் அவரோட கூட ஆளுகை செய்வோம், பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை செய்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஆமா. அப்போ என்னதுன்னா பாடுகள் இருக்கு, மரணம் இருக்கு. எதுக்காக? இந்த தேவ வார்த்தைக்காகவும் சாட்சிக்காகவும். இது எங்க போட்டிருக்கு? வெளிப்படுத்தல்ல போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து
ம். யோவான் நகர் எழுதும்போது, சாரி யோவான் நகர்ல யோவான் எழுதும்போது 96ல ம். எழுதும்போது இது சொல்றாங்க. இப்போ இந்த உலகத்துல வந்து கண்டிப்பா என்ன இருக்கு? உபத்திரவம். உண்டு. ம். அதனால தான் இயேசு கிறிஸ்து போகும்போது கூட என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உண்டு. ஆமா. ஆனால் தெரிந்துகொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன். ம். என்னைய பகைச்சது போல உங்களையும் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. பகைப்பாங்க. ம். ஓகே. ஸோ என்னை நேசித்திருந்தா உன்னை நேசித்திருப்பாங்க உங்களையும். ஓகே. ம். அதனால தான் அந்த கம்பேரிசன் சொல்றாரு சொல்லுவாங்க. ஆமா. அப்போ என்னதுன்னா இந்த மகிமை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா நோ பெயின் நோ கெயின். ஓகே. பாடுபட்டாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மகிமையும் கிடைக்கும். ஆமா. ஓகே. இப்போ தாவீது வந்து அந்த அளவுக்கு பாடுபட்டதுனால தான் 15 வருஷம் பண்ணப்பட்டதுனால தான் அவர் வந்து என்ன இருந்தாரு? ஒரு ராஜாவா நல்ல ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஓகே. ஆமா. அப்போ நம்மளுக்கு வரும் பாடுகள் வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஏதோ புதுமை எண்ணாதபடிக்கு ஆமா. அது நமக்கு கோலத்து போடுவோம். வெள்ளனா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஓ. இது வேணா படிக்கலாம். ஓ. தாசம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-16. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியாக ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஏதோ புதுமை என்று எண்ணாதீர்கள். அப்படியே படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஓகே. அப்படி படிங்க. அடுத்தது. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஓகே. சோ கிறிஸ்தவனாய் இருந்து இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியா இருக்கிறதுனால பாடுபட்டால் அது அதுதான் வந்து மகிமையா இருக்கு. தவிர நீங்க தப்பு செஞ்சு பாடுபட்டீங்கன்னா அது உலகத்துல தான் பாடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களோட ஓன் சுய விருப்பத்தினால வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உங்களோட பாடுகள். அது கிறிஸ்துவனுக்கு வந்த பாடுகள் கிடையாது. ஒரு பாடல் இல்ல. சுவிசேஷத்து நிமித்தம் அந்த பாடுகள்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமா. நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நியாயத்தீர்ப்பு வந்து தேவனோட வீட்டுல ஆரம்பிக்குது சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதோட தான் நம்ம வந்து முடிச்சிருந்தோம் போன வாட்டி. ஆமா. புரியுதுல ஓவராலா? ஆமாண்ணே. ஸோ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால பாடுகள் வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ராஜ்யத்தை போக முடியும். அநேக பாடுகள். சஃபரிங் வந்து we can reach kingdom of God. அநேக பாடுகள் வழியா தான் நம்ம தேவன் ராஜ்யத்தை வந்து சொல்லிட்டு பவுல் வந்து எபேசு சபை மக்களுக்கு அவங்க வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? புரியுது. சரி. இப்போ வந்து என்னதுன்னா பேப்டிசம், ஞானஸ்தானத்தை பத்தி நம்ம என்ன பண்றோம்னா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இந்த கிருபை வந்து தேவனால் கொடுத்தது, நோவா கொடுத்த மாதிரி. ஸோ இது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால கிடைக்குது. அதோட மகிமை என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே நேரத்தில் மனம் திரும்புதல் நம்மளோட வாழ்க்கை முடிவு வரைக்குமே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் தான் இருக்கும். நல்லதான் இங்கே பூமியில வந்து அப்படிதான் இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே விடுற நிலைமையில தான் இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆனால் என்னதுன்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியா இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியா நம்ம வந்து அறிவிக்கிற மக்களா நம்ம இருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஆனால் நம்மளுக்கு மகிமை வந்து இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பிட தக்கதல்ல. ஸோ இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுதா இந்த தேவபுத்திரர்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு வெளிப்படுது. என்னதுன்னா இந்த பேப்டிசம் சொல்றது வந்து என்னதுன்னா இதுக்கு நீ தயாரா இல்லையா? இந்த எல்லாமே சொல்லியாச்சு மேல. ஆமா. எல்லாமே தெளிவா இருக்கு. ஓகே. பிளேட் வந்து வச்சாச்சு. ஓகே. இது பண்ணோம்னா 2 மாத்திரை இருக்கு.
ஒண்ணு ஓகேவா இல்லைன்னா வேணாமா, வேணாம். ம். அதுதான் பேப்டிசம். ஓகே. ம். ம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் செட்டு ஒன்று சொல்றாரு. காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 33. பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ம், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ம், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிறபோது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? ம், கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. ம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காவது எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே. ஸோ இது பேசும்போது இதை எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஒருத்தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிற சீஷன் ஆகிறதுக்கு மாகிறதுக்கு சீஷன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். சீஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை பின்னாடி ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆமா விஷயம். ஆமா இப்ப எல்லாருடைய குருக்கள் இருந்தாங்கன்னா குருக்களுடைய பின்னாடி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா 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 அடுத்தபடி என்ன செய்வாங்க? குரு என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிவாங்க. ஆமா குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் உலகம் எங்க எனக்கு சாட்சி அறிவிங்க சொல்லி சொல்றாரு. அறிவிங்க. ஆமா ஓகே, அதான் சீஷன் செய்யும். ஓகேவா? ஆமா அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களை வந்து கூட்டு போறேன், நீங்க தயாரா இருங்க சொல்லி சொல்றாரு குரு. அப்ப அதே மாதிரி என்ன பண்ண இவங்க தயாரா இருக்கும். நம்ம லிட்டரலா எடுத்துக்கலாம். நம்ம இயேசு சொன்னதெல்லாம் பார்க்க வேணாம். லிட்டரலா குரு சிஷ்யன் என்ன பண்ணுவாங்க? இதுதான், அவரை பின்பற்றுவாங்க. அவர் சொன்னதுக்கு வந்து நான் வந்து உங்களை கூட்டு போறேன் சொல்ற மாதிரி தயாரா இருக்க சொல்லும் போது அவங்க அந்த வர டைமுக்கு ரெடியா காத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அப்ப என்னதுன்னா, குரு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை வந்து என்ன பண்றேன், உலகத்துல இருந்து பிரிச்சுட்டேன். நீங்க உலகத்தார் அல்ல. உலகத்துல இருந்து நான் என்ன பண்றேன், முன்னாடி உலகத்தார் இருந்தீங்க, ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன், உலகத்தார் அல்ல, பிரிச்சுட்டேன். நான் எப்படி பரிசுத்தா இருக்கோ உங்களையும் நான் என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தப்படுத்திட்டேன். ஓகே, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னதுன்னா, இங்க மத்தேயு யோவான் 17ஆம் அதிகாரத்துல படிங்க 18-19. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்கள் தாமே சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும்படிக்கு நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் 16ல இருந்து படிங்க, 15ல இருந்து படிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நான் நான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும் சொல்லி போட்டிருக்கு. இந்த பரிசுத்தமாக்கும் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி பார்க்கலாம். கிரேக்கத்துல யோவான் 17:17. சத்தியத்தினாலே அவர்களை to make holy. இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா to make holy or set apart. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க,
கான்சென்ட்ரேட் பண்றாங்களாம், ஒரு பிரித்து எடுக்கிறாங்களாம், பிரிக்கிறாங்களாம். ஓகே. எப்படி வந்து ஹிந்துஸ் வந்து படைக்கிற சாப்பாடு செஞ்சதுல வந்து ஒரு சாப்பாடு மட்டும் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு வைப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. கடவுளுக்கு அந்த டிஃபரெண்ட் சொல்லுவாங்க. ஆமா. கடவுள் முன்னாடி படைக்கிறதுக்கு ஆனா ம். தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள வந்து பிரிக்கிறாங்க ஓகே. உலகத்துல. ஓகே, எப்படியா சத்தியத்தினால. ஓகே, ஆமா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் பிரிஞ்சிருக்காரு சொல்லிப்பாங்க எல்லாத்துக்கும். ஆ. அவங்களுக்காக சொல்லிப்பாங்க. ஓகே, ஆ. அப்போ இந்த விஷயம் எப்ப நடக்குதுன்னா வந்து ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம் நடக்குது. ஓகே, ஓகே. அப்போ என்ன சொல்றாருன்னா இப்ப என்னுடைய சீஷன் ஆகணும்னா அதோட காஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆ. ஒரு கோபுரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அது கையில காசு இருக்கணும் உங்களுக்கு. ஆமா. காசு இல்லைன்னா என்ன ஆயிடும், பாதிலேயே நின்றும். வேலை நின்றும். ஆமா. மக்கள் என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஆமா. கேட்ட ஒரு ஆரம்பிச்ச ஒண்ணும் ராஜா இல்லாம நின்றுச்சு. ராஜா வந்து சண்டைக்கு போறாரு. அவன் எதிர்க்க இருக்க ராஜா வந்து எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய படையை கொண்டு வந்திருக்கா சொல்லி தெரியணும். தெரியும். ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுதான். தெரிஞ்சாதான் வந்து அவங்க கிட்ட வந்து சமாதானம் போயிடலாமா இல்லைன்னா சண்டைக்கு போலாமா சொல்லி சண்டை போ. ஆமா. பிளான் பண்ண முடியும். ஓகே, அது ஆமா. எதுவுமே தெரியாம நம்ம போயிட்டோம்னா என்ன ஆயிடும், தோத்து விழுந்து போயிடும். போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பாக்குறோம்னா, உன்னால முடியுமா முடியாதா? முடியாதா? ஓகே, முன்னாடியே தீர்மானம் பண்ணு. ஞானஸ்தானம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சபையில சேர்க்கிறோம் சொல்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்றது இல்ல, யாரையும் பண்றதில்ல. என்ன பண்ணது, ஞானஸ்தானம் கொடுக்காது. கொடுக்கறதில்ல. ஓகே, அவங்க என்ன பண்ணும், அது ஆராயணும். நான் இதுக்கு ஓகேவா, இந்த ஒப்பந்தம் நான் பண்றதுக்கு ஓகேவா, இது இப்படிதான் வாழ்க்கை இருக்க போதுன்னா இப்படிதான் மாத்தணும்னா மாத்திதான் ஆகணும். இதை மாத்தலைன்னா வந்து பாவமாயிடும். அதனால்தான் வந்து அது அந்த சத்தியத்தின் மார்க்கத்தை அறியாது இருந்தாலே பரவாயில்லையா சொல்லி சொல்றாரு. ஓகே, தெரியாம இருந்தாலே பரவாயில்லையே, தெரிஞ்சிட்ட பிறகு எவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறதோ அவ்வளவு கேட்கப்படும். ஆமா. ஓகே, இப்ப ஞானஸ்தானத்துல என்ன பண்றீங்கன்னா உள்ள என்டர் ஆயிட்டீங்க, திருப்பி பேக் எடுக்க முடியாது. அதனால அது வந்து ஒரு பயங்கரமான வார்னிங். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓகே சபையில இப்ப வந்து இவங்க இயேசு கிறிஸ்து ஏத்துட்டாங்க உடனே ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் சொல்றதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணுமா யோசிக்கணும், முடியுமா, நான் போறேனா, நான் இதை தீர்மானம் எடுத்துட்டுமா, ஓகேவா சொல்லிட்டு. ஓகே, அதனாலதான் இது சொல்றாரு சீஷன் ஆவறதுக்கு. ஓகே. பத்தி நம்ம பாக்குறோம். சோ இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புரியுதுல இப்போ? ஞானஸ்தானம் சொல்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆமா. பெரிய உடன்படிக்கை. எப்படி மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றது ஒரு ஓகே எனக்கு ஒரு பாட்டம் கிடைச்சிடுறாங்க, எனக்கு ஒரு ஜாலி அப்படி சொல்லிட்டு ஒரு இதுல பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து எட்டி உதைக்கும் போது தான் தெரியும். தெரியுது. இல்ல அப்பவும் இதுதான் சொல்றாங்க, இது பண்ணாம இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ஓகே இது இப்படிதான் இருக்கா, இது நான் தயாரா, இது நான் ரெடியா, தாங்க முடியுமா, பர்டனை பேர் பண்ணிக்க முடியுமா. ஓகே, அப்ப சொல்றோம். அப்ப அப்படி இருக்கவன் என்ன பண்ண மாட்டான், லேட்டரா இது பண்ணாமே இருந்திருக்கலாமே சொல்லி சொல்ல மாட்டான். ஆமா. சொல்ல மாட்டான். ஓகேவா? அதுதான் என்னதுன்னா இஸ்ரேல் மக்கள் மாதிரி எல்லாமே தெரிஞ்சு தேவனை விசுவாசிக்கிறவங்க நல்லா புரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காலேப் யோசுவா மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆமா. புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எகிப்துல போனாலே நல்லா இருக்குமே சொல்லி சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவாங்க. ஓகே, இதே விஷயம் தான் ஞானஸ்தானத்துல ஒரு உடன்படிக்கை. இது எப்படி எகிப்துல இருந்து வந்த மக்கள் செங்காடுல வந்து அவங்களுக்கு ஞானஸ்தானமா கருதப்பட்டுச்சோ, ஓகே அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்ப பண்ற ஞானஸ்தானம். ஓகே, இது யோசிக்கணும். இது ரொம்ப தீவிரமா வந்து என்னதுன்னா, இத நான் பண்ணட்டுமா, இத என்னால ஓட முடியுமா, தேவன் எனக்கு பலனா இருப்பாரு, நான் முயற்சி பண்றேன். ஓகே, இதை நான் வெற்றி பெற்றேன்னா பயங்கரமான மகிமை கிடைச்சிடும். மகிமைக்கு பெறலாம். வெற்றி பெறலன்னா சிலதான் கூலியை கூட பெற மாட்டேன், இல்லைன்னா வந்து இது கூட போயிடலாம். ஓகேவா? ஆனா பெற்றுக்கொள்ள தக்கதாக நான் ஓடணும். இதை நான் சீரியஸா நான் இந்த வாழ்க்கையை நான் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஓகே சொல்றது அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா 26ஆம் வசனம் படிங்க. அதுல எத்தனாவதுனா 26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து
தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால், ம். வெறுக்கிறதுனா என்னது? வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது. ஆமா. ஸோ உங்களுடைய சுய ப்ரையாரிட்டி கொடுக்கறது கூட நீங்க சொல்லலாம். ஆனா வந்து உண்மையிலே வந்து எப்போ நீங்க வந்து அது தரமாட்டீங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் இதை வந்து இதை காட்டிலும் தேவனுடைய விஷயம் தான் முக்கியம் சொல்லி பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்க சுயத்தின் மேல் இல்லைன்னா உங்க மாம்சத்தின் ரிலேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேல வந்து அந்த அளவு ப்ரையாரிட்டி கொடுக்க நாட்டம் இருக்காது. அது என்னுடைய தேவ திட்டத்தை பாதிக்காது. என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும். ஆனா அப்படி மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தில் புரிஞ்சிருந்தாங்கன்னா இதே அளவுக்கு உங்களுடைய சேம் மைண்ட் செட்ல ஒரே சிந்தை, அதனாலதான் பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறது போல எல்லாரும் ஒன்றா இருக்கும்படிக்கு ஒரே சிந்தைக்குள் வரணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சிந்தையில வந்து மனைவி இருந்தாங்கன்னா நீங்க பாக்கியவான். அதே சிந்தையில பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நீங்க பாக்கியவான். ஆனா அப்படி நடக்கிறது ரொம்ப ரேர். ஓகே, தேவன் 2 பேரையும் எடுத்துக்கொண்டாரு. அதே நேரத்துல 2 பேருமே வந்து அதே மைண்ட்ல ஒப்பந்தம் பண்றீங்கன்னா வந்து பாக்கியவான். ஓகே. அது இல்லைன்னா அந்த உரசல், ஓகே, நெருப்பு, இவங்க சொல்ற கருத்துக்கு அவங்க கருத்து வேறுபாடு மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா அவங்க தாட் வந்து உலகத்தாரா இருக்கும், நீங்க வந்து தேவனுடைய விஷயத்துல ராஜ்யத்துக்காக ஓட நினைப்போம். அப்ப என்ன ஆகும், ரெண்டுமே ஸ்கிராட்ச் ஆகும். ஓகே, அது தடையா தான் இருக்கும் நிறைய வகையில. அது தேவன் கிட்ட தான் பலன் கேட்கணும். கேட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாத்துக்குமே கேட்டு நம்ம பண்ணோம். அது கஷ்டமா தான் இருக்கும். சரி, புரியுதுல? ஆமா. அப்புறம் நான் இதுல ஒரு டவுட்டு. இப்போ தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுடைய ரிலேட்டிவ் தான் ஆரம்பத்துல ஃபேமிலி ஆகி மேரேஜ் பண்ணி குழந்தைங்க பெற்றெடுத்து வளர்ந்து கொஞ்ச நாள்ல நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அது சரியா இருக்காதுல்ல? கேட்டா இந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்றாருன்னு அவங்க ரிலேட்டிவ் சொல்றாங்க. இந்த வெறுக்காவிட்டால் என் மனைவியை என் பிள்ளைங்களை வெறுக்காவிட்டால் நான் அவனுக்கு பாத்திரம் இருக்க முடியாது. அப்ப எனக்கு வந்து ஆண்டவருடைய வேலை தான் முக்கியம்னு சொல்லி இவங்களை விட்டுட்டு தனியா விட்டு போறது சரியா இருக்காதுல்ல? இவங்களை நம்பி வந்தவங்க தானே. அவங்க கிட்ட நீங்க வந்து டைரக்டா வசனம் காமிக்க வேண்டியது என்னன்னா, 1 அதிகாரம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அஸ்திபாரத்திலே இல்லைனால அவங்களோட எப்படி கணக்காயிடும். அங்க வந்து தேவன் ராஜ்யத்துல வந்து நல்லா அடி வாங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பத்தி பேசுறாங்க. ஏன்னா படிங்க, உங்களுக்கு ஒரு ஆள் தெரிய வரும். படிங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளா இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? பவுலுடைய சித்தம் என்னது, விஷயம் என்னது, விருப்பம் என்னது? கல்யாணம் பண்ணாது. ஆமா, ஓகே. ஸ்திரியை தொடாம இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணாது. ஆனா உன்னால முடியல, நீ மேரேஜ் பண்ண நினைக்கிறேன்னா பண்ணிக்கோ. அது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஓகே, அப்படியே படிங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். இங்க புருஷன் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, புருஷன் ஆகிட்டாங்கன்னா, கணவன் மனைவி ஆகிட்டாங்கன்னா, அது டிசிஷன் எடுத்தது யாரு? ஆரம்பத்திலே எடுத்துக்கணும். ஆமா, மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப வந்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கடமை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓடுனா, சன்னியாசி ஓடுறாங்க பாத்தீங்களா, ஓடுனா தப்பு. இவங்க எல்லாம் நடுவுல நிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்களே ஃபேமிலி. யாரோட பசங்க இது? யாரோட மனைவி இது? நீங்க தானே ப்ராமிஸ் பண்ணுது. அந்த ஒப்பந்தத்தை மீறினது யாரு? மீறினது யாரு? ஆமா, ஓகே. அதான் பவுல் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். படிங்க அப்படியே. அப்படியே படிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அவங்க மனைவியோட சரீரத்துக்கு புருஷன் அதிகாரியா இருக்கா, இவங்களோட புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரியா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அதிகாரின்னு சொல்லும் போது என்னதுன்னா அவங்களுடைய பாடி சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
அப்புறம் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே முடிவெடுக்கணும். அப்படி சொல்ல வரல. இங்க என்னன்னா சரீரம், ஆ. அவங்களுடைய குழந்தைகள் எப்படி பிறகுது சரீரம் மூலமா தான் ஆமாமா, பிறகுது. ஆமா. ஆமா, ஆமா. அதான் சொல்றாரு. சரீரம், ஓகே. சரீரத்தின் அதிகாரம். ஓகே. ஓகே, ஓகே. ஆ. ஆ. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். என்னது? ம். உபவாசம், அப்புறம் ஜெபம் ஜெபம். ஜெபம். இதனால வந்து நீங்க வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து பிரிஞ்சிருக்கலாம் சொல்றது என்னதுன்னா, அந்த 2 பேரும் இணையறது பத்தி பேசுறாங்க. ம். ஓகே. ஆமா. இணையறதுன்னா 2 பேரும் இப்ப என்னதுன்னா, ஆ பண்டிகை அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடாதீங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. அது பிசிக்கல் கூடாதீங்கன்னு கான்டாக்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடாது. செக்ஷுவல் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஓகேவா? இருக்காங்க. ஆமா. அது ம். பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி விஷயம் தான் இங்க சொல்றாங்க. ஓகே. உபவாசம் பண்றீங்க, அப்புறம் பிரேயர் பண்றீங்க. அந்த மாரி விஷயத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், தனித்தனி முறையில இருங்க. ஆ. மத்த மத்தபடி நீங்க எப்பவுமே 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கணும். ஒண்ணா தான் இருக்கணும். ம். ஓகே. ஆமா. ஒரே சரீரம் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இது ம். செக்ஷுவல் விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆ. ஆமா. ஓகே. அடுத்தது ஃப்ளஷ். உங்களுக்கு விருத்தத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆ. என்னதுன்னா, இதே ஆமா. அது 2 பேரும் பிரிஞ்சே அப்படி கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா? அந்த கேப் அப்படியே ரொம்ப பெருசா மெயின்டெயின். கேப் பெருசாயிடும். அதனால வந்து பிரிய வந்துரலாம். அதே நேரத்துல உங்களுக்குள்ளேயே வந்து என்னதுன்னா, வேற யாராவது பூந்துரலாம் நடுவுல. உள்ள ஃபேமிலிக்குள்ள. வந்துருவாங்க. ஆமா. ஓகே. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கொடுக்காதீங்க. ஓகே, ஓகே. ஆமா. ஓகே. அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒய்ஃபா இருக்கட்டும். யார் வேணா உள்ள போடலாம் இந்த ம். உலகத்துல. ஓகேவா? சாத்தானே அதுக்கான வழிகள் செய்வான். ஓகேவா? அதனால நீங்க வந்து 2 பேருமே ஒரு ஐக்கியத்துல இருங்க சொல்லி சொல்றாங்க. ஐக்கியம்னா என்னதுன்னா, அந்த ஃப்ளஷ்ல. ஓகே. ஆவிக்குரிய ஐக்கியத்தை பத்தி பேசல இங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஆவிக்குரிய ம். ஐக்கியத்தை பத்தி பேசல. ஃப்ளஷ் பேசல. ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால ஓகே. மாம்சம் சொல்லி வருது. ஆ. ஓகேவா? சரி, ஆமா. அப்படியே படிங்க. அடுத்தது. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். எல்லா யோசனைனா என்னது? நல்ல ஒரு யோசனை. நான் ஒரு சிந்தித்து அட்வைஸா பண்றேன். ஓகே. அட்வைஸா பண்றேன். இது கேட்கணும்னா கேட்டுக்கோங்கப்பா. கேட்க வேணாம்னா விட்டுருங்கப்பா. ஓகே. ஓகே. ஆமா. கட்டளை கிடையாது. கட்டளைனா கண்டிப்பா கேட்டே ஆகணும். கேட்டே ஆகணும். ஆமா. எப்படி அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆ. சபையில ஒழுங்கா இருக்கணும். ஆமா. ஆர்டர் கரெக்ட்டா ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது, ஓகே, இல்லைன்னா பேசாம இருக்க கடவன். இந்த கட்டளையை வந்து ஏத்துக்கலன்னா அவங்களும் என்ன ஆயிடுவாங்க? தேவனோட பார்வையில அதான். ரிமூவ்டு. அவ்வளவுதான், நெக்லெக்டட். ஆ. தேவனும் அவங்களை அங்கீகரிக்க மாட்டாரு. அங்கீகரிக்க மாட்டாருன்னா என்னது? அவங்கள சபையில இருந்து நீக்கிட்டு வரோம். ஓகே. ஓகே. இந்த இந்த என்னோட சொன்ன வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு சொல்லி அப்போ அதுக்கு சொன்னாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆலோசனை. இது கட்டளை கிடையாது சொல்றேன். ஆமா, ஆமா. ஓகே. இந்த டிஃபரன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. சரி, ஆமா. அப்படியே புரிஞ்சு. எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இது இருக்கிறது. என்ன வார்த்தை பத்தி பேசுறாங்க? திருமணத்தை பத்தி. அந்த செக்சுவல் டெம்ப்டேஷன். ஓகே. யாராவது ஆமா. பொண்ணை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்கல்ல, ஆமா. எல்லாம் வேணும் எனக்கு சொல்லி உள்ள அவியுறாங்க பாத்தீங்களா? ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷங்களுமே இருக்குது. எப்படி மிருகத்துக்கு இருக்குதோ அது மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஆனா சில பேருக்கு என்னதுன்னா அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இருக்காது. ஆமா, ஆமா. இருக்காது. சோ அதுல என்னதுன்னா பவுல் சொல்றாரு, எனக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்குப்பா. அதனால எனக்கு அதை பத்தி பெருசா இல்ல. ஓகே. எல்லாரும் என்னை போல இருந்தா வந்து நீங்க ஃப்ரீயா வந்து ஊழியத்தை பண்ணலாம். ஊழியம் பண்ணலாம். ஆமா. அதான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்றாரு. ஆமா, ஓகே. ஆமா. ஸ்திரியை தொடாது இருக்கிறவன் நல்லா பண்றா சொல்லி சொல்றாரு. ஆனா பவுல் அவரு மேரேஜ் பண்ணலையானே? மேரேஜ் பண்ணல. ஓகே. சில பேர் அது அவங்க வேத பண்டிதர்கள் சொன்னாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அவரு மேரேஜ் ஆகி வர கொஞ்ச நாள்ல மனைவி இறந்திருக்கலாம். இல்ல ஊழியத்தின் நிமித்தமா அப்படி எந்த ரெக்கார்டே இல்ல. ரெக்கார்டே இல்ல. பைபிள்ல பார்த்த வரைக்கும் நீங்க என்னதுன்னா மனைவி பேதுரு மாதிரி வந்து அவர் மனைவியை கூட்டு போனான்னு சொல்லி ரெக்கார்டும் இல்ல. அதே மாதிரி மனைவி அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் போயிட்டு இருக்காரு. ஆமா. சீலா பேர் பவுல் பர்னபா, பவுல் தீமோத்தேயு. ஓகே. ஆனா கூட சகோதரர்கள் இருந்தாங்கன்னா சகோதரிகளையும் சொல்றாரு. பெபேயாலு. ஓகே. இதுல பேதுருவை பத்தி சொல்லுவாருன்னா, இவருக்கு அந்த மச்ச அப்போஸ்தலர்கள் போல மனைவியாக சகோதரிகளை கூட்டிக் கொண்டு போய் எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஃபேமிலியா தான் போயிட்டு இருந்தாங்களா? ஒருவேளை பேதுரு அவங்க மத்தவங்க? ஆமா. அவங்க மனைவியே வந்து பாத்தீங்கன்னா பேதுருவோட அலைண்டா இருக்காங்க ஊழியத்துல. ஓகே. ஒரே மைண்ட்ல இருக்காங்க. அதனால பேதுரு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஈஸியா ஃபேமிலியாவே எங்கனாலும் ஓகே. ஆமா. டிராவல் பண்றாங்க. சரி. அப்போ இங்க நம்ம அப்படியே படிங்க. என்ன பாக்குறோம்? மேரேஜ் பண்ணாம நல்லது சொல்றாரு. நல்லது. ஆமா. இருந்தாலும்
ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. புரிஞ்சுச்சுல இது? ஆமா. சில பேர் வந்து அந்த டெம்டேஷன் வராது, அந்த அந்த இச்சை வராது. வரையே சில இருக்காது. பேருக்கு ஆமா. வரும். ஆமா. ஓகே. அதனால வந்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இச்சை வருதோ, உள்ள இருந்து வேகுறீங்களோ, நீங்க பண்ணுங்க மேரேஜ். மேரேஜ் பண்ணிருங்க. ஆமா. ஏன் வந்து தப்பான சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க? இடம் கொடுக்கணும். அது லீகலான ஒரு விஷயம்னா அது பண்ணுங்க. ஆனா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க என்ன பண்ணணும்? பண்ணி எடுத்துக்கணும். ஆகணும். அதை விட்டு ஓட முடியாது. போட முடியாது. அப்படியே படிங்க 8. அப்படியே விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், ம். அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இப்ப என்ன சொல்றாரு? விவாகம் பவுல் பண்ணல. ஆமா. அதானே சொல்றாரு? பண்ணல. ஆமா. விவாகம் இல்லாதவர்களையும் குறித்து. ஆமா. என்னை போல இருந்து விட்டால் நலமா இருக்கும். நலமா இருக்கும். அப்படியே படிங்க. ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பண்ணலனா. ஆமா. ஓகே. அதனால இங்க என்ன போட்டுருக்கு? விரத்த சொல்லும்போது if they cannot control themselves. ஓகே. ஓகே. பண்ண முடியலனா அவங்க என்ன பண்ணலாம்? மேரேஜ் பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. ஓகே. அப்படியே வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறதே நலம். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுறதே நலம். அதே போல அடுத்து 10. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது. பாருங்க, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது. கட்டளை இது. இது கட்டளை. ஆமா. இது முன்னாடி வரைக்கும் அட்வைஸ் பாத்தீங்க. ஆமா. இப்ப கட்டளையா பாக்குறீங்க. கட்டளை. படிங்க. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. கூடாது. மனைவியானவள். ஓகே. அப்படியே நெக்ஸ்ட். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள். அவ மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. ஆமா. அல்லது போக கூடாது. அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். உடனடியா என்ன ஆயிடும்? சண்டை வந்துச்சுன்னா ஒப்புரவாயிடும். ஓகே. அப்படி பிரிஞ்சு போகணும்னு நினைச்சேன்னா அது கட்டளை, இது மீறதாயிடும். ஓகேவா? அப்படியே படிங்க. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. தள்ளிவிடாதுன்னா டைவர்ஸ் பண்ணக்கூடாது. தள்ளிவிடக் கூடாது. கூடாதுன்னா என்னது? கூடவே கூடாது. ஆமா. கட்டளை. ஓகே. அதனால எந்த அளவு முடியுதோ எல்லா வகையிலும், ஏன்னா நம்ம தான் வந்து வேணும் சொல்லி எடுத்துக்கிட்டது. ஆமா. அது என்ன சொல்லி எடுத்துக்கிட்டது. அதனாலதான் தேவன் எடுத்ததே மனுஷன் பிரிக்காது இருப்பாக சொல்லும்போது, மனுஷன் சொல்லும்போது நீங்க கூட, நான் கூட, ஓகே, அவங்க மனைவி கூட. ஓகே. ஆமா. ஓகே. மனுஷன் யாரு? நம்மள மனுஷன் தானே. ஆமா. ஆமா. மனுஷன் பிரிப்பாது இருப்பாங்க சொல்லும்போது நம்ம டிசிஷனே இருக்கக்கூடாது. ஓகே. ஆனா இப்போ இது வந்து இப்போ நம்ம இந்த அஸ்திபார உபதேசம் போடப்பட்டு ஆண்டுடைய பணியை செய்ய வர்ற அந்த ஞானஸ்நானம் எடுத்து நம்ம அந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்கா இல்லை இப்போ ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்காமலே நம்ம சபையில கிறிஸ்தவங்க ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்களாண்ணே, அவங்களுக்குள்ள இப்போ ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி டைவர்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்கள பத்தி தேவன் சொல்லவே இல்லை. இது முழுக்க சபையின் அழைப்புல உள்ளவங்க தான். ஓகே. கரெக்ட். ஞானஸ்நானம் பெற்றவங்க. ஓகே. ஆமா. ஸோ உலகத்தை பத்தி தேவன் வந்து அது அப்படிதான் இருக்கும் சொல்லி விட்டுட்டாரு. பொல்லாப்பின் பிள்ளைகள் சொல்லிட்டாரு, கோவாக்கின் பிள்ளைகள் சொல்லிட்டாரு. ஓகே. சாத்தான் அவங்க மனக்கணங்களை குருடாகி இருக்கான். அது அப்படியே இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும். தேவன் ராஜ்யத்துல தான் அதை மாத்த போறாரு. சரி, அப்படியே இது படிச்சிருங்க. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே என்ன சொல்லுகிறதாவது, மற்றவற்றை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்றேன். சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். என்ன புரியுது இதுல? சகோதரன் ஒருவன் சொல்லும்போது சபையில ஞானஸ்நானம் பெற்ற ஒருத்தன், ஆனா அவன் மனைவியும் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவிசுவாசி. புரியுதா? ஒருத்தர் விசுவாசி, இன்னொருத்தர் அவிசுவாசி. ஹஸ்பண்ட் விசுவாசி, வைஃப் அவிசுவாசி. ஆனா வைஃப்க்கு என்னதுன்னா, நீங்க உங்க ஊழியத்தை பண்ணுங்க, நான் அது தடையா இருக்க மாட்டேன், நானும் உங்களோட ஒரு இதுல வரமாட்டேன், உங்களுடைய அந்த புரிதலுக்குள்ள உங்களோட ஓட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லி சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஹஸ்பண்ட் அவங்கள தள்ளி விடவே கூடாது. உங்க வாயிலிருந்து அது வரவே கூடாது. ஓகே. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு. ஆமா. ஓகே. அது வரவே கூடாது. மேரேஜ் ஆயிடுச்சு, அது சொல்லவே கூடாது. ஓகேவா? அடுத்து படிங்க. அப்படியே ஒரு ஸ்திரீயோட புருஷன் அவிசுவாசியா இருந்தும்
அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னது அது இப்போ வந்து ஒரு மனைவி வந்து மனைவி விசுவாசி, விசுவாசி ஆயிட்டான். ஹஸ்பண்ட் வந்து என்னது அவிசுவாசி. அவிசுவாசியா இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன இருக்கு, அதுதான் இவன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கு. அவளோட கூட ஆனா ஆசையா இருக்கு. இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, விசுவாசிக்கு வந்து அவங்க கூட இருக்கிறது ஆசையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. அவிசுவாசிகளுக்கு அவிசுவாசி வந்து அவங்களுக்கு தான் ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு. ஓகே. கூட இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. ஓகேவா? ஆமா. அப்பொழுது யார பிரியக்கூடாது, விசுவாசி பிரியக்கூடாது. விசுவாசி பிரியக்கூடாது. அது நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஓகேவா? ஆமா. அவங்களுக்கு விருப்பமா இருக்கு. ஆமா. நீங்க பிரியணும்னு சொன்னீங்கன்னா அது பண்ணவே கூடாது. ஓகேவா? கூடாது. ஆமா. மனைவியா இருக்கட்டும், அவங்க விசுவாசி மனைவி வந்து விசுவாசியா இருக்கட்டும், கணவன் வந்து அவிசுவாசியா இருக்கட்டும். அப்ப கணவன் கேக்குறான், கணவன் வந்து விருப்பமா இருக்கிறான். அப்போ ஓகே. இங்க விசுவாசியான மனைவி வந்து விருப்பமா இல்ல நான் போகணும்னு சொல்லுது, எல்லாம் விருப்பமா இருக்கு. ஆனா கணவன் வந்து விருப்பப்படல சொல்லி சொன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது, அர்த்தம் சொல்றாரு. படிங்க. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்படியே போக என்ன ஆகுமா, ஒரு நாள் அவன் என்ன ஆயிடுவாங்க, வந்து விசுவாசி ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆமா. அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். தேவனுக்கு தான் தெரியும். அதான் சொல்றாரு. படிங்க. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன. இப்பொழுது ஏன்னா டைவர்ஸ் ஆச்சுன்னா பசங்க எல்லாரும் என்ன அப்பவே நிப்பாங்க. ஆமா. அப்ப என்ன ஆகும், அவங்க வந்து அசுத்தமான வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தப்பான வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இங்க சொல்ல வராங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாம அவங்க வந்து இதா இருக்குது. குடும்பமே வந்து இதா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சொல்லி போறாங்க. அப்படியே படிங்க. அடுத்தது. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். அவிசுவாசி போக நினைச்சா அவங்களே வந்து எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லப்பா, நீ உன் டைரக்ஷனே வந்து தேவன் சொல்லிட்டு இருக்க, ஓகே, அந்த அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க, நான் என் வேலையை பாக்குறேன் சொல்லி அவங்க வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ், ஓகே, அவங்க தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க பிரிஞ்சு போகிறதுக்கு. நம்ம ஸ்டெப் எடுக்கல. எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம அவங்க வந்து பிடிச்சிக்கணும் சொல்லி கிடையாது, காலை பிடிச்சிக்கணும், கையை பிடிச்சிக்கணும், விடக்கூடாது சொல்லிலாம் கிடையாது. சொல்ல வரல. என்ன சொல்றாரு, விட்டுருங்க, பிரிந்து போகட்டும். புரியுதா பாயிண்ட்? ஆமா. ஆமா, புரியுது. இப்போ நீங்க சொன்ன சிச்சுவேஷன்ல வந்து அவர் தான் வந்து ஓடி போயிட்டாரு. ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்க வளர்த்தாரு. ஓகே. அதனால அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் பண்றதும் தேவையில்லை. சபையில இது மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க அட்வைஸ் பண்ணலாம். சொல்லவே முடியாது. விட்டுறவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படியே படிங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளுக்கும் அதே சொல்றேன். ஓகே, சொல்றாரு. அப்ப என்னதுன்னா வந்து ஒருத்தங்க பிரிஞ்சு போறாங்க சொல்லும்போது, நான் போயிடுறேன் சொல்லும்போது, ஒருத்தங்க விசுவாசி என்ன பண்ணக்கூடாது சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது நான் அவங்கள மாத்திடுவேன், எப்படியாவது நான் அவங்களை கன்வெர்ட் பண்ணுவேன், எப்படியாவது அவங்களை புரிய வச்சிருவேன், நான் ட்ரை பண்றேன், என் முயற்சினால நான் பண்றேன் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? விழுந்து போறீங்க. ஓகே. ஸோ அடிபட்டு திருந்ததை காட்டிலும் முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம், தேவன் பக்கமாக. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, நம்ம வந்து ஒருத்தங்களை காப்பாற்ற முடியாது. தேவன் தான் வந்து அவர் சித்தத்தின்படி அவங்க வரணும். அதுதான் தேவன சித்தம் இல்லைன்னா, அது மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க வரமாட்டாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க சொல்றது தெரிஞ்சிடும். ஆமா. ஓகேவா? அப்படியே படிச்சிடலாம் இதை. ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன்.
ஓகேவா? அப்ப என்னதுன்னா, ஒருத்தன் வந்து விவாகம் பண்றவனா அழைக்கப்பட்டிருந்தான்னா, அந்த விவாகம் பண்றதுலயே நிலைத்திரு. நிலைத்திருக்கும். விவாகம் பண்ணாம நீ அழைக்கப்பட்டிருந்தன்னா, விவாகம் அது பண்ணாத. இல்லை. அதுல ம். நிலைத்திரு. ஓகே. ஆமா. ஆனா உன்னால முடியல. உனக்கு வந்து எரியிற, ம். உனக்கு ஆசை இருக்கு சொல்லி நீ பண்ணு. பண்ணு பண்ணிக்கோ. மேரேஜ் தப்பு பண்ணிக்கோ. கிடையாது. ஆமா. ஆனா அதுக்குரிய காரியங்கள, அதுக்குரிய முன்னாடி கஷ்டங்கள நீ அனுபவிக்க தான் செய்யணும். ஆமா. ம். ஓகே. அவங்களுக்கு ஆ தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணணும். குடும்ப பண்ணணும். பலம் அதுக்கு தேவையான காரியங்கள் பண்ணணும். இந்த ம். உலகத்துக்காக நீ என்ன பண்ணணும்? உழைக்க வேண்டியது இருக்கு. ஆமா. ஓகே. ம். அதுக்கெல்லாம் நீ தயாரா தான் நீ என்ன பண்ண ஆரம்பத்திலேயே என்ன பண்ண மேரேஜ ஒப்பந்தம் ம். பண்ண. ஒப்பந்தம் பண்ண. ஆமா. ம். எஸ்கேப் ஆக முடியாது. ஓகேவா? ஓகே. அப்படியே ம். படிங்க. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. ம். நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். ஆ. இது அந்த காலத்துல இருந்து அடிமை அதெல்லாம் ஆ. சுயாதீனம். ஓகே. அத பத்தி பேசுறாங்க. இப்ப கிடையாது ஓகே. இதெல்லாம். ஆ. அடுத்தது. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் ம். கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். ம். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையா இருக்கிறான். ம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ம். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ம். அன்றியும் கன்னிகைகளைக் குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ம். ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். என்ன சொல்றாரு? நான் வந்து தேவனோட பார்வையில உண்மையா இருக்கிறதுனால, ஆ, எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இருக்கு. அந்த அது அபிப்பிராயத்த நான் சொல்றேன். சொல்றேன். தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. ஓகேவா? ஆ. அந்த அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிங்க. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகமில்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆ. ஆ. ஒரு மனுஷன் மேரேஜ் பண்ணல இன்னும். ஆனா ஆ. அஸ்திவாரத்தை கேட்டுட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஆ. அவனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீ கல்யாணம் மேரேஜ் பண்ணாம இருக்கிறது. பண்ணாம ஆ. இருந்துக்கோப்பா ஆ. சொல்லலாம். ஏன்னா வந்து கேடான ஒரு இதுல இன்னும் பயங்கர கஷ்டத்துல நீ போவாத அப்படின்னு சொல்றேன். ஆமா. அது என்ன புரிய வைக்கிறாரு பாருங்க. எப்படி புரிய வைக்கிறாரு சொல்லி பாருங்க. படிங்க. ம். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. ம். நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. ஆமா. ஆ. ஆமா. மனைவியை தேடாது. தேடாதே. அடுத்தது. ம். நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ம். கன்னிகை விவாகம் பண்ணாமல் பண்ணினாலும் பாவமல்ல. ம். ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். ம். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். ம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், ம். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ம். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ம். ஏன்னா நீங்கள் கவலை என்னதுன்னா, இப்போ நோவா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஆமா. ஓகே. சொல்லி பார்க்குறோம். மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முடிய போகுது. ஓகே. அதுதான் தேவன் ராஜ்யம் வரப்போகுது. ஆமா. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம அதுக்கேற்ற கிரியைகளை ஓட வேண்டியது இருக்கும். ஆ. ஆ. ஆமா. ஓகே. ஆனா இது 2000 வருஷமா ஓடிட்டு இருக்கு. சபையின் ம். அழைப்பு. ஆமா. ஆனா என்னதுன்னா, அது 2000 வருஷமா இருந்தாலும் என்னதுன்னா, அப்போஸ்தலர் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க காலங்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அந்த காலங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? அவங்க முடிக்கணும். ஓடணும். முடிக்கணும். ம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஓடுங்க. ஆமா. அதனால மனைவி இருக்கிறவன் மனைவி இல்லாத மாதிரி ஓடு. பிள்ளைகள் இல்லாத ஓடு. காலங்கள் பொல்லாத இருக்கிறதுனால அது வேகமா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஆமா. ம். அதனால நீங்க உங்களுடைய அழைப்பை நீங்க என்ன பண்ணுங்க? உறுதி பண்ணிக்கணும் சொல்லி உறுதிப்படுத்திக்குவோம். ம். இப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆச்சுன்னா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த உலகத்துக்கேற்ற காரியங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. டைம் ரொம்ப அதுக்கே போயிரும். ம். அதுக்கே போகும். ஓகே. பாதி நேரம் அதுக்கு போகும். ஓகேவா? போவோம். மிச்ச நேரம் தான் காட் கொடுக்க முடியும். அதான் சொல்றாரு. படிங்க. ஆமா. விவாகம் பண்ணினவன் தன் மனைவியை எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். ம். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. ம். விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ம். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ம். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல், ம். உங்களுக்கு தகுதியாய் இருக்குமென்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்கிறேன்.
ம். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியமென்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படியே செய்யக்கடவன். அது பாவம் அல்ல. ஒரு அப்பாவுக்கு வந்து அப்பா பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்ணிடலாம். பண்ணி ஓகே, கொடுத்துடலாம். அது பாவம் இல்ல, பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? ஆமா. அப்புறம் அடுத்தது ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். ம் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். அதிக நன்மை செய்கிறான். அதிக நன்மை செய்கிறான். ஆமா. அப்படியே படிங்க. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். ம் தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ம் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியா இருப்பாள். ம் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். என்கிட்டயே அது ஆவி இருக்குப்பா. இருக்கா? அட்லீஸ்ட் நான் சொல்றது கேளுங்கப்பா. கேளுங்க. ஆமா. திருப்பி ஏன்பா நீ திருப்பி இன்னும் நாலு கிட்ட கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போய் மாட்டிக்காத அப்படிங்கிற. ஏற்கனவே ஃப்ரீ ஆயிட்டல்ல, செத்து போயிட்டான், காலி ஆயிட்டான். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. நீ காடு கிட்ட வாழ வேண்டியது தானே. திருப்பி ஏன் மாட்டிக்கிறேன் சொல்லி கேட்கிறேன். புரியுதுல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆமா ஆமா. என்னதுன்னா நீ கன்னிகளை மாட்டிக்கணும் அப்புறமா நீங்க மாட்டிட்டீங்க சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் உங்களால. எது முக்கியம் சொல்றதுதான் இங்க வந்து பவுல் வந்து புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா வந்து மேரேஜ் சொல்றது ஒரு முக்கியமான கவனன்ட். அதை பிரேக் பண்ணவே கூடாது. நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தைகளும் வரக்கூடாது. ஓகே, அது தேவன் அமைப்பது. ஓகே, ஸோ மனுஷன் பிரிக்காது இருப்பானாக சொல்ற அந்த வார்த்தையை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஹஸ்பண்டா இருக்கிறவங்க அது ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நம்ம தேவன் கிட்ட பலன் கேட்கணும். ஓகே, தேவனே எனக்கு நான் வந்து நானா தான் இந்த முடிவு எடுத்தேன் மேரேஜ் எனக்குன்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைங்க கொடுத்துருக்கீங்க. தேவன் உங்களுக்கு நன்றி. ஓகே, நான் வந்து இவங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு தேவனே எனக்கு பலன் தாங்க, கேள்வி தாங்க. ஓகே, ஸோ அதே நேரத்தில் உங்க சித்தம் இருந்தா என் மனைவிகளும் பிள்ளைகளும் என்ன பண்ணணும், உங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு கிருபை தாங்க. அது மூலமா நான் சமாதானத்தோடு உங்களுக்கு ஊழியத்தை பண்றதுக்கு, ஓகே, இந்த தடை இல்லாத ஊழியம் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க சொல்லி நம்ம வேண்டதுல தட்டு கிடையாது. ஓகேவா? அதே சித்தமா இருந்தா வருவாங்க. சித்தம் இல்லைன்னா நீங்க தனியா தான் ஊழியம் பண்ணணும்னா ஊழியம் பண்ணலாம். அவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்களா பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாங்கன்னா ஓகே தான். அப்ப என்ன பண்றலாம், நீங்க என்ன பண்ணல, உங்க மனைவி பிள்ளைகளை காட்டில நீங்க யாரா அனுபவிச்சுக்கிறீங்க? ஆண்டவர். நம்ம போய் அவங்க காலில் பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை விட்டு போகாதீங்க, என்னை இது பண்ணாதீங்க சொல்ல போறது கிடையாது. எல்லாமே என்னதானா தேவன் நடுவில் வச்சுதான் அவங்க பார்க்கணும். ஆமா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் யார் இருக்கா, பசங்களுக்கும் நம்மளுக்கும் யார் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம நாம வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இன்னொன்னு ஒரு விஷயம் என்னதுன்னா, இங்க வந்து ஒரு தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது. ஓகே, பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் வேணும் வேணாம் சொல்றது அவங்களோட டிசிஷன் அது. ஓகேவா? ஓகே, அதே நேரத்துல தகப்பனும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்கள கைட் பண்றது தகப்பன் தான். ஓகேவா? அவங்களும் முடிவு எடுக்கிறாங்க சொல்லுவாங்க. இப்போ பிலிப்பு யாரு நம்ம பாக்குறோம், அவர் வந்து எங்க இருக்காரு? 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அவங்களுக்கும் பிள்ளைங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? 4 கன்னிகைகள் தான் நினைக்கிறேன். கன்னிகைகள். ஆமா, பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணல, மேரேஜ் பண்ணி வைக்கல. அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த மாதிரி என்ன இல்ல. அப்போ 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். கன்னியாஸ்திரிகள் சொல்லும்போது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அன்மேரிடு. ஓகே. ஸோ அது மேபி அப்புறம் மேரேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்னதுன்னா, இது ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க 4 பேரும் வந்து ஒரே நேரத்துல பிறந்திருக்க மாட்டாங்க.
ட்வின்ஸ் இல்லைன்னா ஃபோர் பேர் ஒரே நேரத்துல பிறந்திருப்பாங்க சொல்லி கிடையாது. ஓகே, ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஆமா. ம். கன்னிகாஸ்திரிங்கன்னா ஆல்மோஸ்ட் மேரேஜுக்கு ரெடியா இருக்கிற ஆள். ஓகே, ம். அவ பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசுல வந்து கன்னியா இதா வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவ 17, 18, 19, 20 இருக்கும். ஆனா அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசுலயே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கன்னியாஸ்திரி ஆனவனே கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ம். கன்னியாஸ்திரினா என்னதுன்னா மேரேஜ், அந்த பியூபர்ட்டி ஓகே, ஓகே. ம். கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம பார்க்கறது என்னதுன்னா, அதனால நம்ம பாட்டி ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருக்கு. குழந்தை கொடுத்துருவாங்க. ஆமா. ம். 14 வயசு, 15 வயசு, 16 வயசு. ஆமா. ஆ, ஆ. அப்ப இவங்க என்னன்னா அன்மேரிட் சொல்லி போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த மாதிரி பிலிப்பு அவங்க அப்பா கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆ. அவர் வந்து நீங்க ஊழியத்துக்காக நீங்க இருக்கீங்கன்னா ஊழியம் பண்ணுங்க ஆ, ஆ, ஆ. சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ம். அப்போ என்னதுன்னா இவருக்கு பிறந்ததே 4 குழந்தைங்க. அந்த 4 குழந்தைங்களுமே வந்து பெண்கள். அந்த 4 பெண்களுமே என்ன பண்ணிருக்காரு, ஊழியம் ஒரு செய்யறனாலுமே ஏற்படுத்த ஏற்ற துணை ஏற்படுத்துறது இந்த உலகத்துல என்ன இருக்கு, என் அது கடமையை பெரிய இது மாதிரி பாக்குறாங்க. ஆமா. ஓகே, என் கடமையை முடிச்சிட்டேன். என்னுடைய நான் பெத்த குழந்தைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அதுதான் என் கடமை முடிஞ்சிச்சு. இதான் வந்து தகப்பன் தாய்கள் வந்து சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா? அவங்கள வந்து அம்போன்னு நான் வீட்டுல அவங்க ஏற்ற துணியை நான் பார்த்தேன் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்லை. அம்போன்னு விட்டாரு. அப்ப எது வந்து பெட்ரு? அப்ப இவர் நம்பிக்கை யார் மேல இருக்கு? தேவன் மேலதான் இருக்கு. புரியுதா? உலகம் எப்படி பாக்குது, தேவன் எப்படி பாக்குறாரு? உலகம் வந்து இவங்களை பார்த்து என்ன சொல்லும்? திட்டம். கண்டிப்பா. ஆமா, அதை அப்பதான் சொல்லும். ஆமா, அநியாயமும் சொல்லும். ஓகே, ஆனா தேவனோட ராஜ்யத்துல என்ன பண்ணுமா அது? அதுதான் பெருசா இருக்கு. அவர் என்ன சொல்ல போனா அவர் பிள்ளைங்களே தேவன் கரத்துல பிடிச்சு கொடுத்துட்டார். அவரை பிடிச்சுக்கோங்க. அப்போ தேவனோட ராஜ்யத்துல என்ன பண்ணுமா, இவங்களை பார்த்து தேவனை மையப்படுத்துவாங்களாம். உண்மையிலேயே இவங்க மெய்யான காரியங்கள் தேடி இருக்காங்கப்பா. படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11, 12. பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவச்சி நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த வசனத்துல என்ன புரியுது? பலன்ல நம்ம செய்யறதை பார்த்து புறஜாதிகள் இவங்க எல்லாம் இவ்வளவு மோசமான அக்கிரமம் செய்யறவங்கன்னு சொல்லி இப்ப விரோதிச்சாலும் அந்த சந்திப்பினால தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இவர் வந்து கெட்டது செய்யுங்க சொல்லி, இப்ப எக்ஸாம்பிள் நற்காரியங்கள் சொல்லி போட்டிருக்கு. நற்கிரியைகளை பார்த்து, நற்கிரியைகள் அந்த 12 திருப்பி படிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பாருங்க, நீங்க எது செஞ்சீங்களா? நற்கிரியைகள் செஞ்சீங்க. உங்களை என்ன சொல்றாங்களா? நற்கிரியைகள் செய்யறதுனால உங்களை என்ன சொல்றாங்களா? அக்கிரமக்காரர்கள் என்று. புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஓகேவா? நீங்க தப்பு செய்யல. இப்ப ஒருத்தர் தப்பு செஞ்சாங்க, ஒரு கொலை பண்றான், இல்லைன்னா வந்து திருடுறான், அது தப்பு. தப்பு செய்யறதுனால வந்து ஒருத்தர் அக்கிரமக்காரன் சொன்னானா ஓகே, அதெல்லாம் ஓகே. ஓகேவா? என்னதான் நீங்க நற்காரியங்கள் செய்றீங்களா? நற்காரியங்கள் நிமித்தம் அவங்க அக்கிரமக்காரர் சொல்றாங்களா? அப்ப நற்காரியங்கள் என்னது? தேவனுக்கு உண்மையா இருக்கு செயல்படுறது. ஓகேவா? ஏன்னா அவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுறது. இந்த உலகத்துக்கு என்ன இருக்கு? அது பகையா இருக்கு. அது நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? இவங்க அக்கிரமக்காரர் சொல்லி சொல்றாங்க இந்த பூமியில இருக்கும்போது. ஆனா தேவன் ராஜ்யம் வரும்போது என்ன சொல்லுவாங்களா அவங்க? அவங்களை தேவனை அது நிமிஷம் சந்திப்பினால அவர்களை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல்லடக்கியவர்களால் நடந்து கொள்ளுங்கள் என்று பத்தி சொல்லுங்க. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே இவங்க தேவனோட பிள்ளைகள்ப்பா சொல்லுவாங்களாம். புரியுற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட பார்வையின்படி நம்ம பார்வை கிடையாது, சபையோட பார்வை. அதனாலதான் அந்த 11ஆம் வசனத்துல, அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, தயவு செய்து உங்களுக்கு சொல்றது என்னதுன்னா, நீங்க அந்நியரும் பரதேசியுமாய்
இந்த மாம்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீங்க தெரியாம அதை விட்டு விலகி அந்த மாம்சத்துக்கும் இதுக்கும் சண்டை நடக்குது சொல்லி பார்க்குறோம். ம். அதுக்கேற்ற மாதிரி நடக்கலன்னா என்ன ஆகும்? சண்டை தான் வரும். ஆமா. எல்லாரும் போய் நடக்கணும். எல்லாரும் போய் நடக்கலன்னா ஆமா சண்டை தான். ஸோ அதனால தான் அந்த உலகத்தார் வந்து அக்கிரமக்காரர்கள் சொல்லி சொல்றாங்க. புரியுதுல? புரியுதுண்ணா. பிலிப்பு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? பிலிப்பும் பத்தி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பிலிப்பும் பார்த்து ஆமா சொந்த குடும்பத்தையே வந்து இது பண்ணலப்பா நடந்ததுல. ஆமா. ஓகே. ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பசங்க வந்து நம்ம கம்பல் பண்ண முடியாது. நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் தேவனுக்கு என்று இருக்கிறேன் சொல்லும்போது, நீ தேவனுக்கு என்று இருக்கனா நீ இருந்துக்கோ. பசங்களை கம்பல் பண்ணக்கூடாது. அது அவங்களோட டிசிஷன். அவன் விதமாய் கட்டிக்கிறான். ஓகேவா? அப்ப அவங்களுக்கு வந்து நானும் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு சத்தியம், நானும் வந்து உங்களை தேவனோட ஊழியத்துக்காக நான் இருக்க போறேன் இருக்கிறோம். ஆமா அப்படின்னாங்கன்னா அவங்க தீர்மானம் பண்ணாங்கன்னா அதுக்கு நீ என்ன பண்ண? அக்செப்ட் பண்ணிக்க. ஆமா. இல்ல எனக்கு மேரேஜ் பண்ணணும் சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணாங்கன்னா அதுக்கும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த தெளிவு இருக்கணும். நம்ம யாரையுமே வந்து கம்பல் பண்ணி நம்ம குட்டியா பசங்களையா இதை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அது நம்ம கையில கிடையாது. அது அவங்க அப்புறம் அது வெறுத்துதான், விருப்பம் இல்லாம தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம். ஆமா, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, யூஸ்லெஸ் இருக்காது. அவங்க அதுவே வந்து அவங்களோட இரண்டாம் மரணத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு. அப்ப நீங்க செய்யறது வந்து ரொம்ப மோசமான நிலைமை பண்றீங்க. ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையா அதெல்லாம் இருக்கணும். அதான் இது எல்லாமே பைபிள்ல தெளிவா தான் போட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆமா ஆமா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஓகேண்ணே. ஆமா புரிஞ்சதுண்ணே. அப்ப ஞானஸ்தானத்தின் விஷயங்கள் எல்லாமே ஓகேவா? அது வந்து ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எப்படி நீங்க மேரேஜ் பாக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்க பிரேக் பண்றது வந்து மிகப்பெரிய விளைவு. அதனாலதான் தெளிவா போட்டுருக்காங்கன்னா அவன் கத்துக்காம இருந்தாலே நலமா இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு வசனம் படிங்க. அப்போ தேவனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க அவங்க என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுறதுக்கும். ஓகேவா? அப்ப அவர் விசுவாசிச்சோன்னா அவரோட என்ன பண்ணணும்? பாடுபடணும். ஓகேவா? அருளப்பட்டிருக்கு. அப்படியே முடிச்சிருங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. கண்டிப்பா போராட்டங்கள் உண்டு. இருக்கு. ஒரு பொண்ணை எப்படி புறமிட்டுறாங்களோ அந்த மாதிரி புறமிட்டு தான் செய்வாங்க. அப்பதான் நீங்க வந்து உண்மையான உங்களுடைய விசுவாசம் வந்து ஜெனினா இருக்கா, இல்லைன்னா ஏமாத்துறீங்களா, மாய்மானம் பண்றீங்களா சொல்றது எப்படி தெரியும் தேவனுக்கு? அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வசனம் படிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 29-30. மார்க் 10 தானே? 10:29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன உண்மையான சகோதரர்கள் கிடைப்பாங்களா? ஓகேவா? சபை சொல்றது ஒரு சகோதரிகள் ஐக்கியம். ஓகேவா? சபை ஒரே சிந்தை உள்ள மக்கள் அவங்க வந்து கிடைப்பாங்க. ஓகே, நூறுத்தனையா சொல்லி பார்க்கும்போது சில இடத்துல நூறுத்தனையா இருக்கலாம். அது தேவனுக்கு தெரியும். ஓகேவா? மகளுக்கு மணியாத 7000 பேர் இருக்கும்போது இவர் எலியா சொல்றாரு, நான் ஒருத்தன் இருக்கேன் அவர் பார்வையில அவரோட பார்வையில. ஆனா நிறைய பேர் இருக்கலாம் அஸ்தி பரப்போதனை வச்சுக்கிட்டு. ஓகேவா? ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து சகோதரர்கள் தான் உங்களுக்கு இன்வைட் என்ன ஆயிடுமா? மாம்சீக ரத்தத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளை காட்டிலும், மனைவி பிள்ளைகளை காட்டிலும், அப்பா அம்மாவை காட்டிலும்
இவங்க ஆயிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். ம். ஆமா. அதனால தான் என்ன சொல்றாருன்னா வீட்டார் பத்தி மத்திய 10ஆம் அதிகாரம் 35 ம். 36. ஆமா. உனக்கு சத்துருக்கள் வீட்டாரே. ஆ, எப்படியெனில் ஆனா 35 36 35 36. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ம், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ம். தகப்பனையா ஆமா. அப்படியே படிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஓகேவா? ஸோ ஆமா. பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது உலகத்துல இருக்கவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து உங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பா தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இதுல நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா தீமோத்தேயு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? ம். சின்ன ஆமா. பையனா இருந்தார். ஓகே, அவருடைய அப்பா வந்து ஒரு கிரேக்கனு, அம்மா வந்து ம். ஒரு யூதர். யூத ஓகேவா? ம். ம். அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க பார்த்தீங்கன்னா லயத்திரா சொல்ற ஒரு ஊர். ம். அந்த ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய முதலாம் பயணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல் எறிஞ்சு சாவடிக்க பார்த்தாங்க. ஓகே. ம். ம். ஞாபகம் இருக்கா? ஆமா. திரும்ப ஒரு அப்புறம் உள்ள வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். ம். ம். எஞ்சி போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். ஆமா. அது கண்ணால பார்த்துருக்காங்க அந்த ஊர்ல. ம். ஓகே, ம். பவுல் ஆமா. வந்து அடி வாங்குனது. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஒரே பையனை என்ன பண்றாங்கன்னா அடுத்த வாட்டி பவுல் வரும்போது 2வது பயணத்துல வரும்போது அவரோட கூட என்ன பண்றாங்க கூட அனுப்பி வச்சிருக்கான். ம். எதுக்கு என்னுடைய ராசி. இன்னும் போய் சாவ சொல்றது. ம். கண்டிப்பா. அது பார்த்துருக்காங்க, கண்ணிலே பார்த்துருக்காங்க. புரியுதா பைபிளோட டேர்ம்? ம். ம். இதை யாரும் வந்து அவங்க அம்மா அம்மா ஒரு உண்மையான அம்மாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற அம்மாங்கெல்லாம் விட மாட்டாங்க. ஆனா ம். இவங்களுக்கு என்ன இந்த அம்மாவுக்கு தோணுதுன்னா பவுல் மெய்யான சத்தியத்தை வச்சிருக்கிறாரு, இவர் ம். தேவனால் அன்பப்பட்டவர் சொல்லி தெரியுது, இவர் ம். தேவனுடைய வார்த்தையை சொல்றவர் சொல்லி தெரியுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், என் பையனை வந்து நல்ல ம். ஒரு காரியத்துக்கு நான் அனுப்புறேன். அனுப்புறேன். ஆமா. ம். அவன் ம். வந்து சரீரத்துல அடிபட்டாலும் சரி உதப்பட்டாலும் சரி உண்மையில ம். என்ன பண்ணுவான், ம். மகிமையில தேவனுடைய அந்த ராஜ்யம். மகிமைக்கு ம். போயிடுவான். ஓகேவா? ஆமா. ஆமா. அதுதான் வந்து செபதியின் தாய் கேக்குறாங்க. ஓகே, ம். ஆ. நீ ராஜ்யத்தில் வரும்போது உனது வலது ஆமா. புருஷத்திலும் ஒரு இடது பக்கம் புருஷத்திலும் பஸ்ல வருவோம். ம். ம். 2 பேரும் வந்து பூரணமா இருக்கணும். ம். ம். சொல்லும்போது நான் குடிக்கும் பானத்தை வந்து இவன் குடிக்க முடியுமா சொல்லி கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. ம். அப்போ இவங்க குடிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப ஆ. என்ன சொல்ல வராங்க அவங்க, அந்த பானம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து புரிய வச்சிருப்பாரு. அது ம். வந்து நான் பயணம் ஊத்துருவோம்பா, அடி விழணும், மறிக்கணும். ஆமா. அது. ம். அதுதான் நான் சொல்ல வரேன் சொல்லி சொல்லியிருக்கலாம் அவங்க கிட்ட. ம். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, பண்ணுவாங்க. ஆமா. அப்படிதான்றாங்க. ஆமா. ம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் ஆமாப்பா பிதா. பண்ணுவாங்க ம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். புரியுதுல? ஓகே. ஆமா. புரியுது. ம். அந்த தாயோட எண்ணம் என்னதுன்னா பசங்க வந்து கஷ்டப்படக்கூடாது சொல்றதுதான். ஓகே, ம். ஒரு அனிமலா இருக்கட்டும், ஒரு பாம்பா இருக்கட்டும், என்ன பண்ணும்னா அதோட குட்டிகளை கை வச்சிட்டோம்னா என்ன ஆகும், ம். பயங்கரமா கோவம் வந்துரும். ஆமா. ம். கோவம் வந்துடும். நாயா இருக்கட்டும் போய் கடிக்க போயிடும். ஓகேவா? ம். ஆமா. ஆனா நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா வந்து அப்படியே ஆப்போசிட். என்னதுன்னா தேவனுக்கு ஆமா. இதெல்லாம் எது தரும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இமோஷன் தராது, இந்த மாம்ச சிந்தை தராது, இது இந்த ஆவிக்குரிய சிந்தை தான் தரும். அப்ப அந்த அளவு அவங்களுக்கு வந்து என்ன இருந்தது, தெளிவு இருந்தது. தெளிவு. ஆமா. பாடுகள் தான். பாடுகள் வழியா நீ மகிமை போய் சேருவ. சொல்ற தெளிவு இருந்தது. சோ இந்த தெளிவுல தான் நம்மளும் வரணும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம இங்க வந்து சபையோட விஷயத்துல நம்ம பாக்குறோம். அப்படியே படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். யாருடைய இருதயத்திலும் தோணலையாம் தேவன் கொடுக்கிறவங்களோட மகிமையை. காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ராஜாக்கள் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
இப்போ உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து யார் வின் பண்ணுவாங்க. ஸோ உன்னிப்பா ம். பார்த்துட்டு அப்புறம் இவங்க வின் ஆயிட்டாங்க. ஒருத்தவங்க தோத்து போயிட்டாங்க. இன்னொரு 2 ஆமா. தோத்து போயிடுச்சு கட்சிலாம். ம். ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்காக. ஓகேவா? ஆமா. ம். ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன பண்றாருன்னா காடு ஒரு ம். எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ம். தெரிந்து கொள்ளுதல் போயிட்டு இருக்கு. அதனால போயிட்டுருக்கு. என்னன்னா ஆமா. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்யறதுக்கான ஒரு புத்திரர்களை தேவன் என்ன பண்றாரு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ம். அப்போ தேவன் ராஜ்யம் வரும்போது இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கும்? சர்ப்ரைஸா இருக்கும். யாரா இவங்க? இன்னார் இன்னார் இங்க எங்க தெருவுல வாழ்ந்தாங்க. எங்களுடைய ரோட்ல நாங்க பேசியிருக்கோம் அவங்க கிட்ட. நாங்க ம். ம். பைக்ல போகும்போது கிராஸ் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஓகே. ம். ம். ஆமா. இவங்க நம்ம வாழ்ந்த வளர்ந்த நகரத்துல வாழ்ந்தாங்க. நம்ம இருந்த ம். தெருவுலயா இருப்பாங்க சொல்லி சொல்லுவாங்களாம். ஓகே. ஓகே. ம். 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 வாஸ்தவமா என்ன போட்டிருக்குன்னா, இன்னார் இன்னார் எங்க கூட இருந்தாங்களே, இப்ப எங்க இருக்காங்களாம்? தேவனுடைய ராஜாக்களா அங்க இருக்காங்களாம். ராஜாக்களுக்கு. ம். சோ ஓகே. அப்போ என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, புரிதல் நமக்குள்ள வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, இந்த மகிமை வந்து இந்த உலகத்துக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதனால ம். இந்த உலகத்தின் மகிமை வந்து பெருசா பேசப்படுது உலகத்துல. ம். ம். ஆனா ம். ஒரு டைம் வரும்போது இந்த சபையோடைய மகிமை வந்து வெளிப்படும்போது, ஓகே, தேவன் ம். வெளிப்படுத்தும்போது, அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம்? ஆச்சரியமா இருக்கும். ம். ம். ஆச்சரியப்பட்டு போறாங்க சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. ம். ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கும் அந்த உலகத்து மக்களுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம தான் தெரியும். ம். எல்லாமே நார்மலா ஆமா. நடக்கும் தெரியும். ஓகே. அதுல ம். தான் விசுவாசத்தின் போராட்டம். ஓகே. ம். ஓகே. என்னப்பா நான் தேவனோட இவ்வளவு பெரிய அழைப்புக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸே இல்லையே. ம். டிஃபரன்ஸ் இருக்கு. சத்தியத்துல இருக்கு. சரி. டிஃபரன்ஸ் ஆமா. இருக்கு. தேவனோட ஆவை கொடுத்திருக்காரு. ஓகேவா? ம். ஆமா. டிஃபரன்ஸ் இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சித்தத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய உங்க மேல வந்து கை வராது. படாது. ம். ஓகே. ம். எல்லாம் உபத்திரம் பண்ணும். பவுல் மாதிரி வந்து அடி பண்ணும், உத பண்ணும், எல்லாம் பண்ணா படாம செய்வீங்க. ம். ஓகே. ஆனா மறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது தேவனோட கையில தான் இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி தான் அந்த டைம் தான். ம். அந்த டைம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம பாக்குற டிஃபரன்ஸ். அதனால தான் அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அடிபட்டு உதப்படும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜாலியா சிரிச்சிட்டு வருவாங்க. எது சிரிச்சிட்டு ம். வராங்கன்னா, கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம பாடுபடுறோமே சந்தோஷம். பாடுபடுறோம். எங்க அந்த பாக்குறோம் நம்ம அவமானத்தை. வசனத்துல? ம். அப்போஸ்தலர் பேதுரு. 5ஆம் அதிகாரத்துல. ம். ம். படிங்க. பேதுருவெல்லாம் பிடிச்சு அடிச்சு வரும்போது. ஆமா. பேதுருலாம் என்ன திரும்ப பண்றாருன்னா, அவங்கள இது எச்சரித்து அனுப்பும்போதும் அவங்க சந்தோஷமா வெளியே வந்தாங்க. ம். ஆ ம். ம். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 40, 41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். 40ல என்ன போட்டிருக்கு? பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடிவர அடிக்கிறாங்க. ஓகேவா? அவர் நாமத்தை நீங்க கூட சொல்லி சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? கூடாது. ஓகே. அது சொல்லுவோம். அடிங்க. வாங்கிக்கிறோம். சந்தோஷமா. சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அவர் பாடுகளில் பங்கா பெறுறோம் சொல்றது அதான் சந்தோஷமா. தப்பு செஞ்சு பாடுபடுறத பத்தி பேசல இங்க. அவருக்கு சாட்சியா இருக்கிறது நிமித்தம் பாடுகள். அதான் இங்க டிஃபரன்ஸே. ஓகேவா? நம்ம உலகத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல நான் கஷ்டப்பட்டேன் சொல்ற அந்த பாடல்கள் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்தாங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஓகே. நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு போய் கூட உலகத்துல உங்களுக்கு பாடல்கள் இருந்துச்சுன்னா அது உலக பாடல்கள். ஓகே. மேரேஜ் பசங்க வந்து சரியா படிக்கல, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்றதெல்லாம் அது உலகத்தின் பாடல்கள். எல்லா விஷயமும் நடக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு அடிபட்டுருச்சு, கீழே நடந்து போகும்போது கால் இடிச்சுக்கிச்சு, ஐயோ தேவனே நான் உங்களுக்கு பிள்ளையாச்சே, என் கால் ஏன் இடிச்சதெல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியாது. ஆமா. ஓகே. அதெல்லாம் உலகத்துல எல்லாருக்கும் தான் நடக்கிறது தான். ஓகே. அது நடக்கட்டும். ஓகே. அது வலிச்சதுன்னா தேவனே எனக்கு தாங்கிறதுக்கு பலன் தாங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டே தான் இருக்கணும். ஆனா கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு பாடல்கள் தான் உங்களுக்கு என்ன இருக்கு? அதுக்கு தான் மகிமை. கவுண்ட் ஏறுது. ஆமா. ஓகே. ஆமா. இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து உலகத்துல வந்து அடிபட்டுச்சு, எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் இதா இருக்கு, அதெல்லாம் தேவன் நிமித்தம் வர பாடல்கள் சொல்லி நம்ம சாட்சியம் சொல்லுவோம் சில நேரத்துல. அதெல்லாம் கிடையாது. ஓகே. கிடையாது. ஒத்துக்கூட மாட்டாங்க. ஓகேவா? இவங்க என்னன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடல்கள் தான் இங்க. ஆமா. சாட்சி அறிவிக்கிறது நிமித்தம் தான். எப்படி நம்ம மனசாட்சி ஒத்துக்குமா? நான் வந்து என்னதுன்னா ஆபீஸ் டைம்ல வந்து நான் வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் ஆபீஸ் வேலை தான் பண்ண சொல்லுவேன் நானு. சொன்னா பொய் சொல்றேன்.
ஆமா. நான் என்ன செஞ்சேனோ அதான் சொல்லணும். சொல்லணும். ஆமா. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கறது. ஓகே, அப்போ ஓகே. என்னதுன்னா வந்து பாடுகள் சொல்லும்போது என்னதுன்னா, அவங்க பவுலா இருக்கட்டும், சீலாவா இருக்கட்டும், சிறையில தூக்கி ம். போடும்போது என்ன பண்றாங்க? கை கால்லாம் கட்டி வச்சுட்டாங்க. கொண்டு ஓகே, கட்டி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காங்க கட்டிட்டு. உட்காந்து ஜாலியா வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க கிங்ஸ். வச்சிருக்காங்க. ஓகே, தூச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டாங்க எல்லாருமே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ம். ஸோ என்னதுன்னா, இப்ப யாராவது வந்து மரணம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க சாவடிக்க வராங்க சொல்லும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? பயம் வந்துடும். போயா இருக்கும். ஐயோ என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெப்போலியன் என்ன பண்ணாருன்னா, அந்த நெப்போலியன் கிடையாது, அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ராணியத்துக்கு வந்து போய் ஒரு சிறையில அடைச்சிட்டாங்க மக்கள். ஓகே, புரட்சியில, பிரெஞ்சு புரட்சியில அடைச்சதுல வந்து கருப்பா இந்த ஒரு மாதிரி நார்மலா அந்த இதா இருந்த முடி வந்து ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு. யோசிச்சு சொல்லி சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியல. ஓகேவா? ஏன்னா மறிக்க போறாங்க சொல்ற அந்த டென்ஷன், பயம், கையெல்லாம் உதறும். தூக்கம் வராது, யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப யாராவது தூக்குல போடுறாங்க இல்லைன்னா சாவடிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது முந்தின வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பேச கூட முடியாது, கையெல்லாம் நடுங்கும். அப்படியே மரணத்தின் பயம் சொல்லி பாக்குறோம். ஆனா அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்றாங்க? துணிகரமா சாவடிக்க போறீங்களா? ஓகே, சந்தோஷமா வச்சுக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்ன தேகத்தை பிரிஞ்சு நான் என்ன பண்றேன்? விட்டு போக ஆசையா இருந்தேன். மரணம் சொல்றது என்னது? ஒரு நித்திரையா இருக்கு. இப்ப இங்க மறிக்கிறேன்னா அங்க வந்து எந்திப்பேன் சொல்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இக்கால பாடுகள், இந்த உலகத்துல பாடுகள் இருக்கு, ஆனா வரப்போற மகிமையில நான் போயிடுவேன் சொல்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா நம்மளே மாற்றிக்கொள்றது வந்து தப்பு. அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றோம். அதனால நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தேவன் கொடுத்த பணியை நான் செஞ்சு முடிச்சு அந்த அப்பாயிண்டட் டைம்ல தேவனே நம்மளுக்கு வந்து ஓகே போதுப்பா சொல்லி சொல்றாருன்னா ஓகே, உண்மையே முத்துமான ஊழியக்காரனா இருக்கு. அதுதான் இங்க பாக்குறோம். இங்க ஸ்ட்ரகிள் இருக்கு, பாடுகள் இருக்கு, அதனால நான் இது பண்ண போறேன்னா அதெல்லாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் உன்னோட ஓன் ஸ்ட்ரகிள். ஓகேவா? இதுக்கு நான் உதவி செய்யணும்னா உதவி செய்யறேன், ஹெல்ப் பண்றேன் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு. ஆனா நீ ஊழியத்துக்கு நீ செய்யணும். அதுல ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதுக்குதான் உனக்கு மகிமை இருக்கு சொல்லி சொல்ல வர சொல்லி. சரி, அது மட்டும் இல்லாம இந்த வசனம் படிச்சுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணலையா தேவன் யாரையுமே சோதிக்கல. மனுஷனுக்கு என்ன நடக்குதோ அந்த சோதனைகள் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தின் சோதனைகளை பத்தி பேசும்போது என்னதுன்னா, உலகத்துல மனுஷனுக்கு என்ன சோதனைகள் வருதோ அந்த சோதனை உங்களுக்கும் வருது. அதுக்கு மாதிரி கிடையாது. திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்க மாட்டார். அப்படி உங்களுக்கு வந்து முடியல சொல்லி சொன்னீங்கன்னா சொல்லிடுங்க. தப்பிக்கொள்றதுக்கு வழியோ வந்து தேவன் என்ன பண்ணுவார்னா செய்வார். சொல்லி நம்ம பாக்குறோம் டெஸ்ட் பண்றது. அப்புறம் இந்த வசனம் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். புரியுதா? ஆமா. ஓகே, அதனாலதான் இந்த ஞானஸ்தானம் சொல்றது வந்து ஒரு முக்கியமானது. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்க உள்ள நாலேஜ் வச்சுன்னா, ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெற்ற பிறகு நோ கோயிங் பேக். ஓகே, அது கோயிங் பேக் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தேவன் கையில வெல்றதா இருக்குமா. ஏன்னா படிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28 இருந்து
மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. ம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள். ம் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ம் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ம் ஓகே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் வெளிகிறது பயங்கரமா இருக்கு. பயங்கரமா ஓகே. இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்களால் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இங்க என்னதுன்னா உண்மையா தேவனுக்கே நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அது வந்து பயங்கரம் சொல்லும்போது 2ஆம் மரணத்தை குறிக்கிறதா இருக்கு. நம்ம வாழ்ந்ததுக்கான இந்த பூமியில வந்ததுக்கான ஒரு நோக்கமே என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். என்ன ஆயிடுச்சு? வேஸ்ட். இப்ப எப்படி வந்து ஒரு குழந்தை ஒரு பையன் வந்து பறக்குறான், அந்த பையனை வந்து வளர்க்குறீங்க, ஒரு காலேஜ் படிக்க வைக்கிறான், நல்லா படிக்கிறான், சூப்பர் மார்க் எடுக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், அது குறிச்சு உங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான் அவன் எடுக்கிறதுலாம். ஸோ அவன் வந்து காலேஜ் ஃப்ரீ சீட் கிடைக்குது, டாக்டர் சீட் கிடைக்குது, பெருமையா இருக்கு எல்லாருக்கும் முன்னாடியும். உலகத்துல எல்லாமே என்ன மாதிரி பையன் பாய்வன் சொல்லி ரோட்ல இருக்கவங்கலாம் வந்து இந்த பையனை பார்த்து பேசுறாங்க. ஐஏஎஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதுறான், எழுதுனதுல செலக்ட் ஆயிடுறான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுறான், கலெக்டர் ஆயிடுறான். ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு போறான், போகும்போது ஆக்சிடென்ட் செத்து போயிடுறான். இவ்வளோனா எல்லாம் பண்ணி வச்சு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுல என்ன யூஸ் இருக்கு? ஒரு லட்சியம் கோல்லாம் வச்சிருப்பான், அந்த லட்சியம் கோல் எல்லாமே என்னாச்சு? எல்லாம் ஒரே நாள் போச்சு, ஜீரோ. அதனால தான் என்னதுன்னா உலகத்தையே அவங்க ஆதாயப்படுத்திக்கிறோம் தன் ஜீவனை இழந்தால் அதனால என்ன பிரயோஜனம். அதனால தான் என்னதுன்னா இந்த அழைப்பை வந்து முக்கியத்துவமா பண்ணுங்க சொல்லி சொல்றது. ஸோ இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து டெம்பரரியான உலகம். ஓகேவா? இதுல வந்து ஒரு கன்ஃபர்மிட்டியே தேடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் செட்டில் ஆயிட்டு நான் மேரேஜ் பண்ணுவேன், நான் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு நான் மேரேஜ் பண்ணுவேன் சொல்லி உலகத்துல தீர்மானம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகேவா? ஆமா. அப்படி செட்டில் ஆனவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த உலகத்துல எதுவுமே இது கிடையாது. செட்டில்மெண்ட் கிடையாது. ஸோ எல்லாமே டெம்பரரி தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அதே நேரத்துல இதுக்கு ஞானசத்தை பத்தி பார்த்தோம். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைண்ணா, நல்லா கிளியரா இருக்கு. ஆனா அந்த ஞானஸ்தானத்துல வந்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. அதை எழுதிக்கோங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா. 3ஆம் அதிகாரம். ஆமா. ஞானஸ்தானத்தோட முக்கியம் தெரியுது, நல்லா புரியுது. என்ன கான்டெஸ்ட் சொல்றாங்க, அந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது. ஆமா, இதுதான் கிறிஸ்துவ ஞானஸ்தானம். ஓகே. இன்னும் சில டாபிக்ஸ் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு முடிக்கலாம். அப்புறம் வேற ஏதாவது கேள்விகள் எல்லாம் கேட்டுடலாம். ஆமாண்ணா. என்னன்னா இப்போ நம்ம ஆவிக்குரிய சபை, அதாவது பெண்டகாஸ்ட் மூவ்மெண்ட் சொல்றவங்க அவங்க கொடுக்குற ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரீச்சிங் கொடுக்குறாங்களான்னு. ஆமா, அவங்களோட ப்ரீச்சிங். இப்போ ஒருவேளை அது தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்முடைய இந்த அஸ்திபர போதனை இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அது ஒண்ணுமே இல்லைன்னு தானே தெரியும் உங்களுக்கு. ஆமா, அது அவங்களுடைய ஏதாவது ஒரு மனுஷன் இல்ல அவருடைய முயற்சினால அவருடைய கற்பனை தான், அதுதான். ஆமா. ஓகே. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இப்போ தீர்க்கதரிசி இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எரேமியா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 400 தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? நற்செய்தி சொன்னாங்க. ஆமா, இவர் ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் வந்து துச்செய்தி சொன்னாங்க. அகஸ்தியா சொன்னார். அவர் பேர் என்னது? எரேமியா 26 தானே?
இது இல்ல 26 ஆ. இறைமையா தேவன் வந்து ஒரு பொய்யின் ஆவியை அனுப்புவார்ல. ஆ. இது எந்த அதிகாரம்னா 1 ராஜாக்கள் கடைசி அதிகாரம் நினைக்கிறேன். ஆ. 24 21 ராஜாக்கள் 22 வரைக்கும் இருக்கு. 22 ஆ, இந்த மிகாயாவான மிகையா கரெக்ட். ஆ. ஓகேவா? அங்க என்னதுன்னா ஜோசபத் வந்து கிட்ட நான் நம்மளுடைய இடம் வந்து இருக்கு கீழ்கால்ல இருக்கு, அது நம்மளோடது, நம்ம சண்டைக்கு போனோமா சொல்லி கேட்பாரு ஜோசபத் கிட்ட, ஆ. யூதா ராஜா கிட்ட. யூதா ராஜா நல்ல ராஜா, ஆனா அவர் சொல்லுவாரு என்னுடைய ஆட்கள் உன்னுடைய ஆட்கள் சொல்லி சொல்லி 2 பேரும் ஆமா ஆமா சொன்னவொன்னா இது அவன் பண்ணிக்குவாங்க. போவாங்க. சரி, ஆனா ஜோசபத் என்ன சொல்லுவாருன்னா ஆலோசனை பண்ணலாமா யார்கிட்ட தீர்க்கதரிசிகள் கிட்ட. கேட்கலாம். ஆமா. அவன் சொல்லும் போது 400 தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா நற்செய்தி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா. ஸோ வேணா படிக்கலாம் அந்த வசனம், 12ஆம் வசனம். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாய்க்கா ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையும் சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ராஜா அவனை சொல்றாரு, சும்மா சொல்றாரு. திருப்பி வந்து ராஜா பாருங்க கேக்குறாரு. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் எனக்கு சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அப்பொழுது அவன் ஒரு நக்கலா ஏதாவது பேசியிருக்காரு. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். ஓகேவா? அதனால என்னதுன்னா போனா செத்து போயிடுவான், அதனால நீங்க உங்களுக்கு சண்டைக்கெல்லாம் போகாத சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யார் ஆகாப் சொல்றாரு ஜோசபத் பார்த்து, நான் சொல்லியா இவன் எப்பவுமே எனக்கு விரோதமா தான் பேசுவான், தீமை தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் மீகா கன்னியூ பண்றாரு, படிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்ப உண்மையிலே யார்கிட்ட தேவனோட ஆவி இருந்து சொல்லி காண்பாய் சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் வந்து எல்லாமே நிறைவேறணும்.
ஓகே. அதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் அவங்க யாரு? கள்ள தீர்க்கதரிசி, பொய்யான தீர்க்கதரிசி, தேவனால அனுப்பப்படல. ஏன்னா தேவனோட வார்த்தைகள் ஒண்ணும் என்ன பண்ணாதான்? விழுந்து போகாது. எல்லாம் கரெக்டா. செயல்படாம வராது. ஓகே, அதுதான் நீங்க வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? ஆமா. இதனுடைய தீர்க்கதரிசனம்னா எதுனா அது ஃபுல்லா நிறைவேறும், கம்ப்ளீட்டா நிறைவேறும். இயேசு ஆமா. கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனமும் அரௌண்ட் எத்தனை எவ்வளோ, ஓகேவா? அது எல்லாமே என்னாச்சா? நிறைவேறுச்சு. தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நிறைவேறுச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த போதனைகள்லையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அஸ்திபார போதனைகளையும் சரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லலாம், மனம் திரும்புதல் பற்றி பேசலாம். இன்னொருத்தர் வந்து தேவனை பற்றி சொல்லலாம். ஓகே, ஜெகோவா விட்னஸ் இல்லைன்னா வந்து மற்ற சில குரூப்ஸ்லாம் வந்து தேவன் வந்து ஒருத்தர் தான்ப்பா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்லலாம். ஓகே, ஆட்கள் சொல்லலாம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா நரகம் இல்லை சொல்லலாம். சில பேர் வந்து ஆத்மா சாகும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஒண்ணுத்து மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சபை சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா முடியாது. ஒட்டுமொத்தமா அந்த 6 போதனைகளையும் வச்சுதான் என்ன பண்ண முடியும்? ஆமா, சபை. அதுதான் அஸ்திபாரம். நீங்க ஒரு கல்ல வச்சுட்டு நான் கல்லு கட்டிட்டா அஸ்திவாரம் போட்ட சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா முடியாது. ஒரு பில்லர் ரைஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்தாதான் என்ன பண்ணணும்? பில்டிங்கே கட்ட முடியும். அப்படிதான் நீங்க பாக்கணும். ஓகே, இது எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அவங்கதான் சபை. பெண்டிகாஸ்டல் மிஷனா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன இல்ல, இது எல்லாமே தப்பா இருக்கு. ஆமா. எப்படி அவங்க சபையாக முடியும்? அவங்க இன்மைக்காக ஒரு ஆதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுதான் எப்படி ஹிந்து அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ அமைப்பு பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆதாயம் பண்றாங்க. எப்படி டைம்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ஸ் கேக்குறாங்க வந்து இவங்க நம்மளுடையவர்கள் சொல்லி சொல்லும்போது நம்மளுடைய ஆள்லாம் கிடையாது. ஆனா நம்ம உங்க நாமத்தை யூஸ் பண்றாங்க சொல்லும்போது ஆமா யூஸ் பண்றாங்க, அதனால நம்மளுக்கு விரோதி கிடையாது சொல்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க விரோதி ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளதான் கள்ளத்துக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ இதான் நம்ம பாக்குற டிஃபரன்ஸ். அங்க இருக்கிற ஞானஸ்தானமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பானது. அது மெய் அந்த ஞானத்தை பெற்று ஸ்தானம் பெறதுதான் உண்மையான ஞானஸ்தானம். சரிப்பா, இதோட நம்ம முடிக்கலாம். இன்னும் இதுல சில டாபிக்ஸ் இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பார்த்துட்டு தகுதியுள்ள என்னதுன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற 8ஆம் வசனத்துல இருக்கிற அந்த தகுதி உள்ளது தகுதி அற்றது. ஓகே, எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் அதிகாரம் தகுதியாயிராது. ஆமா, அந்த வார்த்தையை வந்து டீப்பா பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க எழுதி வச்சிருங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க. நாளையோட இந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, ஓகேண்ணா. அடுத்து வந்து சபை அழைப்பு 2 நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பார்ட் 2. அந்த போர் சேவகருக்குரிய இதுன்னு சொன்னீங்களாண்ணே? ஆமா, கிறிஸ்துவின் போர் சேவகராக இருக்கிறதுக்குரிய தகுதியா இல்ல வஸ்திரம்? அதுவும் இந்த இதுல வருமா? அடுத்த இதுல படமான? அது இதுல தான் வரும். ஓகே, அதெல்லாம் இதுல தான் வரும். நம்ம அதான் நாளைக்கு பார்க்க போறோம் அந்த விஷயங்கள். கிறிஸ்துவின் போர் சேவகர் அதுவும் எழுதிக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம பார்த்துடலாம். சரிங்கண்ணா. நான் இப்போ சொல்ல நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்றதுக்கு. ஓகே, நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம். சோல்ஜர். ஆமா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க அந்த ஞானஸ்தானமும் சோல்ஜர் பத்தியும் பார்க்கணும். ஆமா. ஓகே, நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, அது மிஸ் பண்ணாம. ஓகே, சரிப்பா. ஓகே, ப்ரே பண்ணிடலாமா? அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறப்பா. இந்த நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் அநேக காரியங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஞானஸ்தானத்தை பற்றி, அதோடைய முக்கியத்துவம், அந்த உடன்படிக்கையினுடைய ஆழம், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பாடுகளின் வழியே கிறிஸ்துவின் கரப்படுது ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் வழியாக எங்களுக்கு முன்னாடி போன எல்லா ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் அந்த வழியாக தான் போயிருக்காங்க ஆண்டவரே. நீங்களும் அதை தான் போனீங்க, அதை தான் பின்பற்ற சொல்லியிருக்கீங்கப்பா. அது வழியாக நாங்கள் மகிமை பெற்றுக் கொள்வதற்கு, இப்படி ராஜ்யத்துக்கு வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அது ஆண்டவரே உணர்வுபூர்வமாக அல்ல, ஒரு எமோஷனல் இல்லை, அந்த தேவனுடைய சிந்தையின் நிமித்தமாக அந்த அவங்களோடு கூட உடன்படிக்கையை ஸ்ட்ராங்காக பண்ணுவதற்கு நீங்கள்
பெற்றுக்கொள்வதற்கு ஏற்படுத்துவதற்கு தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வர இருக்கிற நாட்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் அதுக்கான ஒவ்வொரு அர்த்தங்களை சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதன் அடிப்படையில் இன்னும் வளர்வதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஆமென். ஸோ ஓகே. இப்போ நம்ம ப்ரேயராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவின் நிமித்தம் ஒரு ப்ரேயர் இருக்கணும் எப்பயுமே. ஓகே, என்னதுன்னா நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் சொல்றது தெளிவு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசலாம் நம்ம. ஓகேவா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனல் நம்ம பேசிட்டு இருப்போம். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னதுன்னா, நீங்க வந்து இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் தேவன் கிட்ட. ஓகே, நீங்க அப்படியே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபாஸ்டிங் இருப்பீங்க, பக்தியில இருப்பீங்க. ஓகே, அவருக்கு என்று நீங்க வந்து வேலைலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவு வந்தவொன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு பக்தி இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரு கம்மியான மாதிரி தெரியும். ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா மாம்சத்தின் வகையில நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு க்ளோஸ்னஸ் இருந்தீங்க, இமோஷனலா இருந்தீங்க நீங்க. ஓகேவா, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சிந்தையின்படி என்ன பண்றீங்கன்னா தேவன்கிட்ட புரிதலுக்குள்ள வரீங்க. ஓகே, எது வேல்யூ சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து இந்த புரிதலோடு நீங்க என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கேட்கப்படும். இல்லை உண்மையிலே வந்து அது டைரக்டா வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உண்மையான ஒரு ஜென்யூனா நீங்க இது பண்றீங்க. ஓகேவா, அதனால நீங்க வந்து நான் முன்னாடி நல்லா இருந்தேன், முன்னாடி நல்லா நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி ரொம்ப க்ளோஸா எனக்குள்ளேயே இருதயத்துல வந்து அவர் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு, அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் சொல்லலாம். ஆனா இப்போ வந்து எனக்கு வந்து அவர் கூட தனியா தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்பெல்லாம் நீங்க நினைக்கலாம். அது நார்மல் தான், அது நல்லதுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இமோஷனல் கனெக்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, விலகி அவரோட என்ன பண்றீங்க, புரிதலோட நீங்க வரீங்க சிந்தையில. இதுதான் நீங்க பண்றது. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரிப்பா, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, பாய்.